இன்றைக்கி என்ன நிலைமை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா, சமூக ஊடகங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த ஒரு புதிய சூழலில் தமிழில் அறிவியலை எடுத்துகிட்டு போகும்போது என்னென்ன சவால்கள் நம்ம முன்னாடி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு தொகுத்தோன்னு சொன்னோன்னாக்கா, அதை எப்படி சந்திக்கலாம் என்ற ஒரு பார்வையில் நம்ம வந்து பார்க்க முடியும். இன்றைக்கு வந்து தகவல் வந்து யாருக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. யாருக்குன்னா நம்ம வந்து யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் பெரும்பாலும் இல்லை. ஏன்னா இன்றைக்கு வந்து இணையம் போன்ற விஷயங்களில் தகவல்கள் இருக்குது. பட் தகவல் மட்டுமே அறிவியல் இல்லை, அல்லது ஒரு அறிவியல் பார்வை இல்லை இல்லையா? ஸோ அப்போ வந்து தகவலுக்கு அப்பால் பல விஷயங்களை வந்து சொல்லணும், புரிஞ்சுக்கணும். அதனால் சமூகத்தில் என்ன விதமான விளைவுகள் ஏற்படும், தனி மனித வாழ்க்கையில் என்ன விதமான தாக்கங்கள் ஏற்படும் போன்ற விஷயங்களை புரிஞ்சுக்கணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு மீள் பார்வை அவசியம். அந்த மீள் பார்வைக்கான ஒரு அமர்வு தான் இந்த 2 நாள். ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோன்னு சொன்னால், இதில் வரக்கூடிய கருத்துக்கள்லாம் தொகுத்து அஃப்கோர்ஸ் திரும்பி உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணுறோம். அதிலிருந்து நம்ம வந்து ஒரு அறிக்கை ஒன்று தயாரிக்கலாம், ஒரு டாக்குமெண்ட் ஒன்று தயாரிக்கலாம். அது வந்து அறிவியலில் தமிழில் கொண்டு போகணுன்னு முயற்சி செய்கிற எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு சொன்னால், இங்கே வந்து ஒரு 5 பேரை நம்ம தேர்வு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட விஷயம் சம்மந்தமாக முதல் கருத்துக்களை நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸும் அதை குறித்து நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம். இது வந்து கேள்வி பதில். நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், மேடையில் இருக்கிறவங்க பதில் சொல்கிறாங்கன்னு இல்லை. அவங்க சொன்னதை தவிர நமக்கு அது மாதிரி விஷயங்கள் சம்மந்தமாக சில கருத்துக்கள் இருக்கலாம். அதையும் நம்ம வந்து பதிவு செய்யலாம். அந்த முறையில் இந்த நிகழ்வு எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறதுனால தான் ஒரு ஸ்மால் குரூப் அப்படிங்கிற முறையில் நம்ம வந்து இங்கே இது பண்ணியிருக்கோம். நம்ம வந்து முதல் அமர்வை வந்து துவங்கலாம். முதல் அமர்வில் வந்து தற்கால அறிவியலை பேசுதல், கான்டெம்பரரி சயின்ஸை வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது போன்ற சவால்களை பேசுவதற்காக இந்த அமர்வினுடைய தலைவராக வந்து டாக்டர் சுபஸ்ரீ தேசிகன் அவர்களை வந்து அழைக்கிறேன். மு பாண்டியராஜன் இந்த அமர்வை கோஆர்டினேட் பண்ணுவார், அவரையும் அழைக்கிறேன். திரு நன்மாறன் திருநாவுக்கரசு எழுத்தாளர், அவரையும் அழைக்கிறேன். நண்பர் பாலவெற்றிவேல் அவரையும் அழைக்கிறேன். ஓவர் டு சுபா. வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த இன்ஸ்டியூட்டில் தான் என்னோடய பிஹெச்டி பண்ணேன். இங்கே வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது எனக்கு. இங்கே எல்லோரும் அநேகமாக எல்லோரும் நிறையா இந்த செஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து முதல்ல பிஃபோர் ஐ ஸ்டார்ட், ஐ வாண்ட் டு தேங்க் டிவிவி, ஐ வாண்ட் டு தேங்க் ஸ்ரீகுமார் அண்ட் Varuni for inviting me for this program. Thank you so much. And தமிழ் அறிவியல், அதுக்கு முன்னாடி அதில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தற்கால அறிவியலை பேசுதல்னு வரும்போது இதில் வந்து நம்ம ஏன் வந்து அறிவியலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? There are so many science communicators today in the country. அண்ட் சயின்ஸ் கம்யூனிகேஷனுங்கிறதே ஒரு தனி பிரிவாக இதில் போதிக்கப்படுது, இந்த மாதிரி டீச் பண்ணப்படுது. அந்த மாதிரி இருக்கும்போது எதனால சயின்ஸ்க்கு மட்டும் அவ்வளோ மதிப்பு? வை நாட் ஹிஸ்ட்ரி கம்யூனிகேஷன், வை நாட் ஜியாகிரஃபி கம்யூனிகேஷன்? இது அஃப்கோர்ஸ் சயின்ஸ் வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டிங்கிறது உண்டு. நம்மளுடைய அரசாங்கம் வந்து ஒரு சின்ன ஈவன் தோ இட் இஸ் அ ஸ்மால் பர்சன்டேஜ் ஒரு அமௌண்ட் ஒதுக்குறாங்க இந்த science pursuit. So it's an economic activity, of course, but more than that, மக்களிடையிலே வந்து இந்த மெத்தடுக்கான ஒரு மதிப்பும் ஒரு பிரமிப்பும் நிறையா இருக்குது இந்த சயின்ஸ் பற்றி. அதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம் நம்ம வந்து சயின்ஸ் கம்யூனிகேஷனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இப்போ ஒரு பூகம்பம் நடந்துச்சுன்னோ, ஒரு மழை அதிகமாக பெய்தாலோ அது கூட ஒரு சயின்ஸ் கம்யூனிகேட்டர் தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க அநேகமாக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டியாக நமக்கு வந்து தெரியுது இப்போது. அது தவிர வந்து இப்போது இங்கே பேச வந்திருக்காங்க நிறைய பேர், 3 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ஸ்கூலில் வந்து ஹீஸ் டீச்சிங்
அதாவது ஒரு அறிவியல் சொல்லி கொடுக்கும்போது எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணுறதுன்றதை பற்றி பேசுவார். அப்புறம் வந்து டிவியில் வந்து எப்படி அதை வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு இவர் பேசுவார். வந்து இந்த மாதிரி பலதரப்பட்ட உங்களுடைய இது எழுத்தாளர். ஸோ ஒரு எழுத்தாளராக எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணணுன்றதும் ஒரு ஒரு ஒருத்தர் பேச போகிறார் ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி பல வகையான நம்ம கம்யூனிகேஷன்ஸ் இது பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு 10 minutes எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போவோம். இப்போ நான் மேலே பேசுகிறதுக்கு முன்னாடி ஐ வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஆல் ஆஃப் யூ, பட் ப்ளீஸ் பேசுங்க. இப்போ அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான ஏற்பாடோடு நம்ம இருக்கிறோம். நிச்சயமாக தமிழில் அறிவியலை கொண்டு செல்வதில் இருக்கிற சிரமங்கள் டாக்டர் டிவிவி சொன்னது போல் நிறையா இப்போதைய சவால்கள் குறித்து நம்ம நிறைய பேச இருக்கிறோம். இதில் வந்துட்டு திருநாவுக்கரசு வந்துட்டு பேசுகிறதுக்காக நான் அழைக்கிறேன். அவர் கிழக்கு பதிப்பகத்தில் வந்துட்டு ஆசிரியராக இருக்கிறாரு. நிறைய புத்தகங்கள் எழுதிட்டுருக்கிறாரு. அது போக வந்து நிறைய அறிவியல் கட்டுரைகள் குறித்து நிறைய எழுதிட்டு வர்றாரு. ஸோ அவருடைய கருத்துக்களை ஒரு 10 நிமிடங்களுக்கு செய்துபட அன்போடு கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து நன்மாரன் திருநாவுக்கரசன். ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கேன். நான் வந்து கிழக்கு பதிப்பகத்தில் வந்து உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவல்யூஷன் பற்றி ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்து தமிழ் திசையில் வந்து குழந்தைகளுக்கான மாயாபஜார் பகுதியில் வந்து 50 வாரங்கள் வந்து அறிவியல் கட்டுரைகள் எழுதியிருக்கேன். ஸோ அதுதான் என்னோடய அறிவியல் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட்லேருந்து நான் வரல. நான் வந்து ஒரு ஜேர்னலிசம் படிச்சுட்டு தான் வந்திருந்தேன். என்னோடய தனிப்பட்ட ஆர்வத்தினால தான் நான் வந்து சயின்ஸ் வந்து அதை பற்றி வாசிக்கவும் அதை பற்றி எழுதவும் தொடங்கினேன். ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம வந்து சயின்ஸ் கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி இனி வரவங்க நிறையா பேசுவாங்க. நான் வந்து ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஏன்னா சயின்ஸ் கம்யூனிகேஷனுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் பார்வையை வந்து மக்களிடையே கொண்டு வரத்துக்காக தான் வந்து இந்த சயின்ஸ் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா அறிவியல் பார்வைங்கிறது வந்து எல்லா விஷயத்தையும் அந்த அண்டத்துலேருந்து அண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அறிவியல் பார்வையோடு அணுகி நமக்கு ஏற்படுற சில நம்ம பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறதுக்கு வந்து அறிவியல் பார்வை வந்து ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் மனிதர்கள் எல்லாருமே வந்து நம்மளை மையப்படுத்தி தான் சிந்திக்கிறோம். அப்படி இல்லாமல் இந்த அண்டத்திலோட நம்ம இடம் என்ன அப்படிங்கிறத நாமளே உணர்றதுக்காகவும் இந்த சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து கான்டெம்ப்ரரி சயின்ஸ் பற்றி பேசணும் அப்படிங்கிறத அதை தாண்டி அடிப்படை அறிவியலையே நம்ம கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அதை பற்றி பேச போகிறதில்ல. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து மாயாபஜாரில் வந்து எவல்யூஷன் பற்றி எழுதுகிறப்போ நிறைய பேர் வந்து எனக்கு கடிதம் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. சில பேர் கடிதமாகவே எழுதியிருந்தாங்க. நீங்கள் பேசுகிறதே தப்பு, உண்மையிலேயே மனிதர்கள் வந்து எவல்யூஷனால் வரல, கடவுளால் தான் படைக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதவே நம்ம வந்து நிறையா பேச வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னோடய டாபிக் வந்து கான்டெம்பரரி சயின்ஸ் அப்படிங்கிறதுனால சுருக்கமாக நான் இதை பற்றி பேசிடுறேன். கான்டெம்பரரி சயின்ஸ் அப்படின்ட்டு ஒரு பிக்சர் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னலாம் யோசிக்கிறேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் ஒரு பிக்சராக சொல்கிறதுக்காக ஜீனோமிக்ஸ் சொல்லலாம், ஜெனட்டிக்ஸ் பற்றிய ஸ்டடி, அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது வந்து கான்டெம்பரரி சயின்ஸை பொறுத்தவரை என்ன அளவில் அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்துறது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட ஃபிக்ஷன் புனைவுகள் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ நம்ம ஹாலிவுட் படத்தை எடுத்துக்கிட்டோம், தமிழ் படங்கள் நிறையா எடுத்து பார்த்தோன்னா ஒரு இயந்திரங்கள் சிந்திக்கிறத பற்றி நிறைய படங்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜெனட்டிக்காக சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சூப்பர் ஹீரோஸ் உருவாகிற மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி மக்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு அடித்தளத்தை வந்து ஃபிக்ஷனே போட்டு கொடுத்துருது. அதுக்கு மேலே நம்ம கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. நான் ஒரு எழுத்தாளருங்கிறனால குழந்தைகளுக்கு முக்கியமான குழந்தைகளுக்கு எழுதலாங்கிறதுனால எந்த மாதிரியெல்லாம் வந்து நான் அவங்கள வந்து இன்ட்ராக்ட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். கம்யூனிகேஷனை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு
சயின்ஸ் பற்றி பேசுகிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய ஃபஸ்ட்டு நோக்கமாகவே இருக்கும். அந்த க்யூரியாசிட்டி எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம இப்போ நான் எவல்யூஷன் பற்றி எழுதணும் அப்படின்னோடனே இதுதான் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக யாருமே படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிளே வந்து காந்தியும் நீங்களும் உறவினர்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். அது எப்படி காந்தி வந்து நமக்கு உறவினராக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து டிஎன்ஏனா என்ன, அது எப்படி மியூட்டேஷன்னா என்ன, நேச்சுரல் செலெக்ஷன்னா என்ன, எப்படி நம்ம ஒவ்வொரு உயிரினமும் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்துச்சு, அது மூலயமா நம்ம எப்படி எல்லாருமே ஒரு உறவினராக தொடர்பில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் அந்த விஷயம் எடுத்தோன்னே ஒரு க்யூரியாசிட்டியை உருவாக்க வேண்டியதாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறத விட கொஷின் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆடியன்ஸ் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, இப்போ மனிதர்களுக்கு வந்து ரெக்கை முளைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருப்பேன். அதுவும் வந்து எவல்யூஷனோட லிமிட்டேஷன் என்னென்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூரியஸாக ஒரு கொஷின் கேட்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அதை என்கேஜ் பண்ணுது. அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து என்னோடய மெயில்லையே நான் அதை பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ரெண்டாவது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறப்போ வந்து நம்ம ஒரு கதையிலேருந்தோ இல்லாட்டி இப்போ சமகாலத்தில் இருக்கிற ஒரு உண்மைகள்லேருந்தோ தொடங்கினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிசம் நடக்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ எப்படி ஆரம்பித்தேன்னா, அந்த ஷிப் ஆஃப் தீசிஸ் அப்படின்ட்டு அந்த கதை எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தீசிஸுங்கிற கிரேக்க மன்னன் வந்து போய் மென்டாரை தோக்கடிச்சிட்டு கப்பல் மூலயமா வந்து கப்பலில் வரப்போ அந்த கப்பலை வந்து ஒரு அடையாளமாக பாதுகாத்து வைப்பாங்க. அந்த கப்பல் வந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக செதஞ்சு ஒவ்வொரு பார்ட்டாக டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு பார்ட்டாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மாற்றினோடனே கடைசியில் பார்த்தா கப்பலில் இருக்கிற எல்லா பாகமுமே புதுசாகிடும். இப்போ அது உண்மையிலே பழைய கப்பல் தானா இல்லாட்டி புது கப்பல் தானான்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும். இந்த கொஷினை வச்சு இதுதான் நம்ம மனிதர் உடலும் இதே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு கதை மூலயமா தற்காலத்தில் இருக்கிற விஷயங்கள் மூலமாக ஆரம்பிக்கிறது வந்து கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம எழுதுகிறப்போ இடையில கொஷின் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம படிக்கிற சயின்ஸ் ஆர்டிகல்ஸ் படிக்கிறப்போ நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம எழுதுகிறப்பே நம்ம ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவில் யோசித்து கொஷின்ஸ் ரெடி பண்ணணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இதுவும் நான் எவல்யூஷன் பற்றி எழுதுகிறப்போ என்ன எழுதியிருந்தேன்னா, பரிணாம வளர்ச்சி என்பது உயிர்களின் தலைமுறையாக நடைபெறும் மாற்றம். ஒரு உயிர் தனது பண்புகளை இனப்பெருக்கம் மூலம் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறது. அவ்வாறு கடத்தப்படும் பண்புகள் அந்த உயிர் பூமியில் உள்ள கடினமான சூழலை எதிர்கொண்டு வாழ உதவுகிறது. இந்த பரிணாம வளர்ச்சி எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஷின் அங்கே நம்ம வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க என்கேஜே ஆக மாட்டாங்க. நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன கொஷின் தோன்றும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே யோசித்து அந்த இடத்துல கொஷின் எழுப்பி அடுத்து அதுக்கு ஆன்சர் கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வாசிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்ததாக வந்து நிறைய டேட்டா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து என்கேஜ் ஆக மாட்டாங்க. அதுக்கு நம்ம கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கிடையாது, கொடுத்து ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு கதை மாதிரி விவரிச்சுட்டு இடையில வந்து நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு கதை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதோட டெஃபினேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஃபிக்காக அதை பேசணும் அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு வந்து எடுத்தோடனே மைண்டில் வந்து அவங்களுக்கு நிற்கிது. இப்போது அந்த ஜெனட்டிக் ஜீனோம் எடிட்டிங் பற்றி நான் எழுதுகிறப்போ வந்து நிறைய பேர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க எனக்கு. என்ன விஷயம்னா, நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக யூஸ் பண்ணாதனால எங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன். அது மட்டும் நம்ம மெட்டஃபார் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. மெட்டஃபார் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அவங்க வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மூலயமா தான் ரிலேட் பண்ணி தான் அந்த விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம சயின்ஸில் வந்து அதிகமாக மெட்டஃபார் யூஸ் பண்ணி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கான வாய்ப்புகளாக இருந்தாலும் சில சேலஞ்சஸும் இருக்குது. என்னென்னா, ஒரு விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட மீனிங்கே வந்து மாறி போயிடும். அது வந்து தப்பாக இன்டர்பிரட் ஆயிரும். அது வந்து நான் ரீசெண்டாக வந்து ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னென்னா, இப்போது நிறைய பேர் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீக்ரெட்னு சொல்லிட்டு இடையில அது ஒரு சூடோ சயின்ஸ் அது. பட் ஆனால் அதை வந்து ஒரு ரியல் சயின்ஸ் மாதிரி போர்ட்ரே பண்ணி ஆர்டிக்கல் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்மளோட எண்ணங்கள் வந்து அலைகள் மாதிரி பயணிக்கிறதாகவும் இந்த உலகத்தில் இருக்கிற பருப்பொருட்கள் வந்து குவாண்டம் விதிப்படி அலைகளாக இருக்கிறதுனாலே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு.
அதை நம்பி நிறைய பேர் வந்து அது பின்னாடி ஒரு பில்லியன் டாலர் பிஸ்னஸ், அது பின்னாடி வந்து பெரிய பாலிடிக்ஸ்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை நம்பி நிறைய பேர் சில பேர் உயிரை கூட உயிரிழக்கிற அளவுக்கு கூட ஆபத்தான விஷயமா மாறி இருக்கு. ஸோ அதனால் நம்ம சயின்ஸை பற்றி பேசுகிறப்போ அது சூடோ சயின்ஸாக என்னன்னு சொல்லி இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து மக்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு சயின்ஸ் ஆர்வம் இருக்குது, பட் ஆனால் அந்த சயின்டிஃபிக் ஜார்கன்ஸ், சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சூடோ சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு ட்ரெண்ட் வந்து இப்போ இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்டாக என்னன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்தது வந்து மக்கள் சயின்ஸை இது படிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, மேஜரான மீடியாஸ் எல்லாமே கொண்டு போகலன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போது நிறைய சிற்றிதழ்கள் எல்லாமே சயின்ஸை கொண்டு போகுது, நிறையா அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஃபாரம்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் மேஜர் மீடியாஸில் ஒரு சில மீடியாஸ் தவிர கொண்டு போகிறது கிடையாது. மேஜர் மீடியாஸ் எந்த மாதிரியான நியூஸ் கொண்டு போகிறாங்க அப்படின்னா, அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி ஒரு நியூஸை தான் கொண்டு போகிறாங்க. இப்போ புது வைரஸ் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இது மூலயமா கொரோனா மாதிரி திரும்ப ஒரு பேரழிவு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று. அதே மாதிரி வந்து இப்போ காலநிலை மாற்றம்னால வர கிளைமேட் சயின்ஸ், அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கிற இந்த காலகட்டத்தில் கிளைமேட் சயின்ஸை வச்சு பயமுறுத்துகிற விஷயங்கள் மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர, அந்த கிளைமேட் சயின்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்மளே பாதுகாத்துக்கிறது, அடுத்த கட்டத்துக்கு எப்படி நம்மளை வந்து கொண்டு போகிறது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் பற்றி நியூஸில் எதுவுமே நான் கவனித்த வரையும் இல்லை. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பின்னடைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இதை பொறுத்தவரையும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, தமிழில் வந்து இதுக்கான முயற்சிகள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி முக்கியமான ஒரு அஸ்ட்ரோஃபிசிக்ஸையோ அஸ்ட்ரோபயாலஜியையோ இல்லாட்டி ஒரு ஜெனட்டிக்ஸையோ கொண்டு போகிறதுக்காக நிறைய சேனல்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. அதை கார்ட்டூன் லெவலில் கொண்டு போகிறதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு மல்டிமீடியா வேர்ல்டில் இருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம முன்னாடி வீடியோ, இன்ஃபோகிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம சயின்ஸை கொண்டு போகிறதுல வந்து தமிழில் வந்து ஒரு சில முன்னெடுப்புகளை தவிர பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழ் யூடியூப் சேனல்ஸை பார்த்தா சயின்டிஃபிக் தமிழ்னு ஒரு சேனல், மிஸ்டர் ஜிக்கு, இவங்களாம் வந்து பேசி புரிய வைக்க தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர, இதை தாண்டி நம்ம அடுத்த லெவலில் வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் மூலயமா, கிராஃபிக்ஸ் மூலயமா கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆங்கிலத்தில் இருக்கிற அளவுக்கு தமிழில் ஒப்பிட்ட அளவில் இல்லை. கடைசியாக வந்து நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக மெயில் பண்ணி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சயின்டிஃபிக் ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஐ மீன் ஜேர்னல்ஸில் ஒரு ஆர்டிகல்ஸ்லாம் படிக்க ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் இருக்குது. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்மள்ட்ட இருக்குது. நமக்கு புரியாத அந்த வார்த்தையை காப்பி பண்ணி போட்டு ChatGPTல எக்ஸ்பிளைன்னு சொல்லி கேட்டோம், இல்லாட்டி ரீரைட் இன் சிம்பிள் இங்கிலீஷ்னு சொல்லி கேட்டோம்னா அதுவே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுது ஓரளவுக்கு, நமக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு. ஸோ அது மூலயமா நம்ம அதை தெளிவு பண்ணிவிட்டு அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுதான் என்னோட கருத்து. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. விவாதம் மொத்தமாக முடிச்சுட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அடுத்ததாக பாலா வெற்றிவேல் இதழாளராக இருக்கிறாரு. அறிவியல் கல்வி குறித்து பொது டிவிகளில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தமிழில் அறிவியலை கொண்டு செல்ல ஆர்வமாக இருக்கிறது. அவரை பேசும்படி அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு முக்கியம் கிடையாது, எந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த மாதிரி இடத்துல பேசுகிறது தான் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். கற்றோர்கள் அமர்ந்திருக்கிறீங்க, அதுவும் தமிழில் அறிவியல் சாதனைகளும் சவால்களும் ராமானுஜம் அரங்கத்தில் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸ்ரீனிவாச ராமானுஜத்தோட வாழ்க்கையை எடுத்துட்டோம் அப்படின்னா அவரோட வாழ்க்கையை பெரிய சாதனையும் சவாலும் நிறைஞ்சதாக இருக்குது. இப்போ உலகம் வந்து பெரிய அளவுக்கு மறுபடியும் ஸ்ரீனிவாச ராமானுஜம் பற்றியான கட்டுரைகள், அவரை பற்றியான பேச்சுக்கள் நிறைய வலைதளங்கள்லையும் இணையத்திலையும் வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஆர்டிகளாவது வருது. அந்த அளவுக்கு ராமானுஜத்தை பற்றி உலகத்தில் உள்ள பெரிய பெரிய அறிவியலாளர்கள், பேராசிரியர்கள், கற்றோர்கள் வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க. எப்படி அந்த ஒரு காலகட்டத்தில் அவரால் இப்போ இருக்கக்கூடிய பல நுண்ணிய கணித தேற்றங்களை கூட சரியான முறையில் வந்து செஞ்சிருக்க முடியுது அப்படிங்கிறத அவங்க எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் இப்படி ஒரு கூட்டம் நடக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம், பொருத்தமான ஒரு நிகழ்வும் கூட. இதை வந்து ஏற்பாடு செஞ்ச தாவிவி அவர்களுக்கும்
மேனை இதோட ஒருங்கிணைத்த அனைத்து சார் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல தமிழ் மொழியை பொறுத்தவரையும் தமிழ் மொழியில் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தே ஒரு நகைச்சுவை, நையாண்டி, அறிவியல் இது மூணுமே ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறத பார்க்க முடியும். நீங்கள் தமிழ் ஆசிரியர்கள் கிட்ட கேட்டோம்னா சங்ககால தமிழ் இலக்கியங்கள்லேருந்து பக்தி இலக்கியங்கள், ஆழ்வார்கள், ஆண்டாள் எழுதினதாகட்டும், நாவுக்கரசர் எழுதினதாகட்டும், அதற்கு பின்னால் வந்த பல கவிஞர்கள், கம்பரில் தொடங்கி கபிலரில் தொடங்கி எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் அறிவியலை வந்து மறுபடியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஊமையை வந்து அறிவியல் படுத்தி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்களோட ஊமைப்படுத்துறது கூட வந்து ஒரு அறிவியல் சம்பவத்தை நிகழ்வுபடுத்துறதாகத்தான் இருக்கும். இப்போ தொடர்ச்சியாக வர்ற சினிமா பாடல்கள் கூட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட கவிஞர்கள் எழுதுறதுல வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்கும். உண்மைத்தன்மை, அறிவியலுங்கிறது கிட்டத்தட்ட உண்மையை நெருங்கிறது, உண்மையை நெருங்கி போகிறது. அறிவில் அதாவது ஒரு பத்திரிகையாளருக்கும் ஒரு சயின்டிஸ்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் தான். என்ன ஒரு சயின்டிஸ்ட் உழைக்கிறது பரிசோதனை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆய்வகத்தில். ஆனால் ஒரு பத்திரிகையாளரை பொறுத்தவரையும் சயின்டிஸ்ட்டுக்கு என்ன கேள்வி எழுது? பொதுவாகவே ஒரு பத்திரிகையாளர் முதல் வகுப்புக்கு போகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட எடிட்டர் கேட்குற முதல் கேள்வி, உங்களுக்கு 5W தெரியுமா, ஒரு H தெரியுமான்னு கேட்பாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 5W அப்படிங்கிறது ஏன், எதற்கு, எப்போ, எப்படி அப்படிங்கிற கேள்வியை வந்து அந்த வாட், வென், வேர், ஹூ அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை கொடுக்கறது. ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னா அந்த ஆர்டிக்கலில் ஒரு தலையங்கம் இருக்குதுன்னா அதோட அனைத்து விதமான கேள்விகளுக்கான பதிலும் வாசிக்கக்கூடிய வாசகர்களுக்கு தெரிஞ்சிடணும். அதுதான் ஒரு பத்திரிகையாளருடைய நோக்கம். அதே தான் கிட்டத்தட்ட ஒரு அறிவியலாளர் பரிசோதனையின் மூலமாக அந்த முடிவுகளை வந்து மாற்றிக்கொண்டே வருகிறார். அவர் எடுத்துக்காட்டால் நியூட்டன் பிறக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் தியரம்ஸ் அது எல்லாமே இப்போ பொருந்துதானா? கிடையாது. அதுக்காக நியூட்டன் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் தவறா அப்படின்னு கேட்டால் அது ஒரு காலகட்டத்துக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு ஐன்ஸ்டீன் தியரி வந்த பிறகு நியூட்டனோட தேற்றம் வந்து பல இடங்களுக்கு அவசியம் இல்லாமல் போச்சு. இந்த பிரபஞ்சத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையில்லாமல் போச்சு. அப்போது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வந்து அறிவியலாளர்கள் வந்து தன்னை மேம்படுத்திக்கிட்டே போகிறாங்க. ஒருத்தர் முடிக்கிறதுலேருந்து இன்னொருத்தர் தொடங்குறாரு. ஸோ இந்த மனித குலமே வளரும் போது அந்த வளர்ச்சியில் பார்க்கும்போது ஒருத்தரோட முதுகில் தான் ஏறி நம்ம நிற்கிறோம் அப்படின்னு கூட நம்ம அடிக்கடி நியூட்டன் சொல்கிற ஒரு வசனம், நியூட்டன் ரெகுலராக சொல்கிற அந்த வசனம் வந்து நிலைப்படுத்தும். முன்னோர்களோட கழுத்தில் தான் நான் ஏறி அமர்ந்திருக்கேன்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது தற்கால அறிவியலை வந்து நம்ம வந்து எப்படி கையாளணும், எப்படி பேசணும், அதுவும் இந்த மாதிரி ஒரு தமிழ் சமூகத்தில் அதற்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அவ்வளவு இந்தியாவிலேயே வந்து அதிக அளவில் என்ரோல்மெண்ட் படித்தவர்கள் மிகுந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது. எனவே இங்கே உள்ள மக்களுக்கு பொதுவாகவே அறிவியல் மேலேயும் முக்கியமாக பகுத்தறிவு மேலேயும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஏன், எதுக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு சயின்டிஃபிக்காக அவங்கக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் நம்புவாங்க. நீங்கள் வந்து சாதாரண பாமர மக்களை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. மதுரையிலையோ, திருநெல்வேலியிலையோ, கோயம்புத்தூர்லேயோ ஏதோ ஒரு கிராமத்துக்கு போனால் கூட அவங்க பேசுகிறதுல அவ்வளோ ஒரு விவரம் இருக்கும். அது வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சயின்டிஃபிக்காக என்ன அப்படிங்கிறத வந்து அவங்கக்கிட்ட சொன்னால் தான் அவங்களால வந்து உறுதியாக நம்புவாங்க. அது வரையும் வந்து அவங்கள வந்து நம்ம சொல்கிற கருத்தை அவங்கள வந்து உள்வாங்க வைக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். எனவே தான் இந்த தமிழ் சமூகத்தில் நம்ம அறிவியலை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு சவாலான விஷயம்தான் இந்த ஒரு காலகட்டத்தில். குறிப்பாக தமிழில் கொண்டு போய் சேர்க்கறது, எல்லாரோட நாட்டிலையும் தமிழ் உச்சரிக்கிறது குறைஞ்சிட்டே வருது. அதுக்கான காரணமும் தேவையும் வந்து வந்துட்டே இருந்தாலும் தமிழ் குறைஞ்சு கொண்டே வருது. இந்த சூழலில் அறிவியலையும் தமிழ் மூலமாக கடத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சார் குறிப்பிட்டது மாதிரி தகவல்கள் இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் எங்களுக்கு தெரியாத நிறையா விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எவ்வளவோ வெப்சைட்ஸ் இருக்குது. நாசாவில், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட வெப்சைட்ஸில் எவ்வளவோ ஆர்டிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு அவ்வளோ எக்ஸ்போ பிளானட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளோ கேலக்ஸி கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்னமோ போயிட்டே இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. 13.8 பில்லியன் ஒளியாண்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இந்த பிரபஞ்சம் தோன்றும் போது உருவான ஒரு 3 கேலக்சியோட பண்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க.
அதில் ஹைட்ரஜனும் ஹீலியமும் அதிகமாக இருக்கிறதா வந்து நாசாவோட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் உறுதிப்படுத்தியிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி கருத்துக்களை மக்கள் வாங்குறாங்க. ஆனால் அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 13.8 பில்லியன் ஒளியாண்டுகள் அப்படிங்கும்போது அந்த ஒளியாண்டுகளை அவங்கக்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குறது, அவங்கக்கிட்ட நம்ம வந்து எவ்வளவு எளிமையாக கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக இப்போ நம்ம ஒரு கருத்துக்களை இப்போ ஆர்வமுள்ள யாருனாலும் ஒரு சின்ன துணுக்கு சொன்னால் போதும், அதை மறுபடியும் அது என்ன எதுக்குன்னு கண்டுபிடிச்சி தேடுறவங்க ஒரு பகுதியினர் இருந்தாலும், அது பற்றி சுத்தமாக அறிவே இல்லாதவங்களுக்கும் அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒரு உண்மையான ஒரு அறிவியல் பத்திரிகையாளரோட ஒரு வேலையாக இருக்கும். அவங்கக்கிட்ட அந்த ஆர்வத்தை வந்து அதிகரிக்கணும். அறிவியல் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான ஆர்வத்தை அதிகரிக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ, அதுக்கு நமக்கு வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு தொடர்ச்சி இருக்குது. ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் கிடையாது. சிங்காரவேலர் காலத்திலேருந்து எவ்வளவோ அறிவியல் பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக வந்துட்டே தான் இருக்கிறாங்க, இப்பயும் உருவாகிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேராசிரியர்கள் அவ்வளோ எளிமையாக வந்து தமிழை வந்து சொல்லக்கூடிய ஒரு வாக்கு இருக்குது. எடுத்துக்காட்டாக மயில்சாமி அண்ணாதுரை அவர்களிடம் உரையாடும் போது அவர்களிடம் இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்த வைக்குது. அது மாதிரி நீங்கள் தாவிவி ஐயா அவங்களே எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க பிரயோகிக்கிற, அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணுற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இப்போ கேலக்ஸி இருக்குதுன்னா கேலக்ஸிக்கு எவ்வளோ தமிழ் வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா உடுதிரல் அப்படிம்பாங்க. உடுதிரல்னு ஒரு வார்த்தை இருக்குது. அடுத்து அடைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, விண்ணடை அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த வார்த்தைகளை பிரயோகிக்கிறோம், அதை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்க்கிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொல்கிற தகவல் சரியாக கொண்டு போய் சேரணும், அதே நேரத்தில் மக்களுக்கு எளிமையாக கொண்டு போய் சேரணும். இதுதான் வந்து இப்போ உள்ள பத்திரிகையாளர்கள்கிட்ட நம்ம வந்து உருவாக்க வேண்டிய ஒரு பயிற்சியாகவும் இருக்குது. மிகப்பெரிய ஒரு பயிற்சியை நம்ம வந்து ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் ஒரு பொறுப்புலையும் இருக்கிறோம். அவங்க சொன்ன மாதிரி ஒரு காலநிலை மாற்றம் தொடர்பான ஒரு விஷயம்னாலும் சரி, ஒரு டிசாஸ்டர், ஒரு பேரிடர் நடக்குதுனாலும் சரி, அதை அறிவியல் பூர்வமாக சொன்னாதான் வந்து மக்கள் நம்புகிறாங்க. எவ்வளோ ரிக்டர் அளவுகோல், 5.5 ரிக்டர் அளவுகோலுக்கும் 6.5 ரிக்டர் அளவுகோலுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்பர் வேணால் கம்மியாக இருக்கலாம், அது ஒரு லாக்ரதமிக் ஸ்கேல். அப்போ 5.5 அப்படிங்கும்போது பில்டிங் ஷேக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. 6.5ங்கும் போது 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது, மடக்கே ஆகுது. அப்போது 6.5னா நீ எவ்வளோ அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறத மக்கள் உள்ள நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. இது நீங்கள் வந்து இப்போது சுனாமி அடிக்கடி, நிலநடுக்கம் அடிக்கடி வரக்கூடிய நாடுகள்கிட்ட அந்த ஒரு விழிப்புணர்வு நிறையாவே இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அலர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன நடந்துக்கிறணும் அப்படின்ட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பயிற்சியை வந்து இங்கே உள்ள பத்திரிகையாளர்கிட்டையும் கொடுக்கணும், பத்திரிகையாளர்கள் மக்கள்கிட்டையும் கொடுக்கணும். எல்லா விஷயத்தையும் அறிவியலோடு கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்போது நிறைய விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் வந்து இப்போ இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு அறிவியலுக்கு புறம்பான ஒரு ஃபேக் நியூஸ் பரவுதுன்னா, அந்த ஃபேக் நியூஸுக்கு எதிராக ஒரு குரல் எழுப்புகிற ஒரு இடம் தமிழ்நாடாக தான் இருக்கும். நானும் பார்த்துருக்கேன். ஒரு ரொம்ப நாளாகவே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். இங்கேருந்து தான் வந்து இல்லை, இது வந்து வாய்ப்பே கிடையாது, அது எப்படி நடக்கும், அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வி எழுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. நீங்கள் நிறைய எடுத்துக்காட்டு எடுத்துப்பீங்க. நம்ம குறிப்பிட்டு யாரையும் சொல்ல வேண்டியதில்லை. திருநள்ளாறு கோயிலுக்கு மேலே சேட்டலைட் போகிறது, இதெல்லாம் நிறைய நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதுக்கெலாம் வந்து உடனே உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். அது எவ்வாறு முடியும், எப்படி நடக்கும், எல்லாத்தையுமே கடவுளை கூட கேள்வி கேட்பாங்க இங்கே உள்ளவங்க. அது எல்லாம் இப்போது அறிவியல் ஒரு உண்மையான ஆய்வாளர் வந்து வேலை என்னென்னா, ஆன்மீகத்தையும் அறிவியலையும் தனித்தனியாக வச்சு பார்க்குறதா, இல்லை ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்குறதா அப்படின்னு இருக்கு. இப்போ நான் ஆரம்பிக்கும் போது ஸ்ரீனிவாச ராமானுஜரை பற்றி சொன்னேன். அவர் வந்து அவரோட கணித தேற்றங்களுக்கு ஆன்மீகத்தை தான் ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டார். அப்போது ஆன்மீகத்தையும் அறிவியலையும் குழப்பக்கூடாது, அதே நேரத்தில் ரெண்டையும் தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். அது வேற இது வேற, அதையும் ஒப்பிடவே முடியாது அப்படிங்கிறத அந்த மாதிரி ஒரு தகவலை வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. எனவே இங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் அறிவியல் ஆர்வம் மிகுந்து இருக்கிறாங்க. அதுக்கு தமிழ் சமுதாயத்தோட, தமிழ் மண்ணோட, தமிழ் மொழியோட பாரம்பரியம் ஒரு காரணமாக இருக்குது. அந்த பாரம்பரியம் மிக்க மக்களை மேலும் அறிவியல் படுத்த வேண்டிய பொறுப்பும் கட்டாயமும் இங்கே உள்ள மாதிரியான பேராசிரியர்கள்கிட்டும் அறிவியலாளர்கள்கிட்டையும் எங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்கிட்டையும் இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில்
இந்த ஃபீடோ ஜேர்னலிசம் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கும். தவறான கருத்துக்கள் வெளியே பரப்பப்படலாம். அதை எப்படி வந்து நம்ம எதிர்கொள்கிறது, மக்களை எப்படி வந்து அறிவியல் மயமாகக்கூடிய ஒரு சமுதாயம் தான் வந்து எல்லா விதத்திலையும் முன்னேறி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கும். மார்க்ஸ் சொல்லுவார், ஒரு ஆராய்ச்சியில் விளைவுகளை விட அது இட்டு செல்லக்கூடிய பாதை ரொம்ப முக்கியம். ஓகேவா? ரிசல்ட் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த ரிசல்ட்டுக்காக நீங்கள் எவ்வளோ மெனக்கடுற அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ என்றைக்குனாலும் ஒரு ரிசல்ட் வரக்கூடியது வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அதுக்காக எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கு உண்மையான அறிவியலையும் ஆராய்ச்சியையும் ரொம்ப துல்லியத்தன்மையோட சரியான அளவில் அதை தமிழ்படுத்தி அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும்போது நிறையா இங்கேருந்து பெரிய சாதனையாளர்கள் உருவாவாங்க. இப்போ கூட இஸ்ரோவில் இருக்கிற நிறையா சயின்டிஸ்ட் 65% சயின்டிஸ்ட் வந்து தமிழ்நாட்டோட தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்க. அவங்க வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களாலும் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு போயிருப்பாங்க, சென்னை ஐஐடியில் படிச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த மண் வந்து அறிவியலுக்கும் தொழில்நுட்பத்துக்கும் அப்போலேருந்தே ஒரு சான்றாக இருக்குது. இப்போவும் நிறையா சயின்டிஸ்ட்டுகளையும் நிறையா புத்திசாலிகளையும் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்குது. எனவே இங்கே உள்ள ஜேர்னலிஸ்ட், இங்கே உள்ள ஆக்டிவிஸ்ட், இங்கே உள்ள இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு அறிவியலை சரியான விதத்தில் நம்ம ஒற்றுமையாக வந்து கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு அறிவுமிக்க சமுதாயத்தை மறுபடியும் உருவாக்க முடியும். நன்றி. அடுத்தபடியாக டாக்டர் சுபஸ்ரீ அவர்கள் சாஸ்தா இதனுடைய ஆசிரியராக இருக்கிறாங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. ஹிந்துவில் வந்து தொடர்ச்சியாக அறிவியல் குறித்து எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அவங்க இப்போ பத்திரிகை துறையில் எழுதுவதில் இருக்கிற சவால்கள் குறித்து பேசுவாங்க. நன்றி. வணக்கம் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின். இப்போ நான் 2 பாயிண்ட் தான் ஆக்சுவலாக முன்னே வைக்கணும்னு நினச்சேன். ஒன்று வந்து தமிழ் மொழியில் எழுதும்பொழுது ஒரு மொழியாக்கம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம உட்படுறோம். ஏன்னா ஆங்கிலத்தில் தான் பிரதானமாக இருக்குது எல்லா சயின்ஸும். ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அதில் இருக்கிற சவால்கள் ரொம்பவே முக்கியமானவை. ஃபார் எக்ஸாம்பிள், கலை சொற்களை வந்து எப்படி நம்ம வந்து மொழி கையாளுறோங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, சவாலாக இருக்குது. இந்த இதில் நம்ம வந்து தமிழ் மொழி வளரணும்னு நினச்சி நம்ம மொழியாக்கம் செஞ்சு ரொம்ப கரெக்டாக தமிழில் வந்து வார்த்தைகளை கொடுக்குறோமா, இல்லை ஏற்கனவே இருக்கிற வார்த்தைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டான்ஸ் ஆர் ரைபோசோம், அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து அப்படியே பயன்படுத்துகிறோமான்றது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்போது. அதில் வாத பிரதிவாதங்கள் இருக்கக்கூடும். என்ன கேட்டிங்கன்னா நான் அந்த சரி, அதுக்கு பிறகு வருவோம். இன்னொரு பாயிண்ட் வந்து எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது எவ்வளோ தூரம் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோங்கிற கொஸ்டின் ஒன்று இருக்குது. பர்டிகுலர்லி நீங்கள் வந்து இப்போது இவர் நன்மாரன் பேசியப்போ சொன்னார் வந்து எப்படி அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரு லிமிட் இருக்கணும். அதுக்கு நம்ம ஓவராக சிம்பிளிஃபை பண்ணிடக்கூடாது, மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணணும். அதில் எல்லாமே வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அது வந்து ஒரு டைட் ரோப் வாக் மாதிரி. அது எப்படி நம்ம வந்து கொஞ்சம் இது தவறாக நம்ம ஓவராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா அந்த கருத்தே நமக்கு சொல்ல முடியாமல் போயிடும், இல்லை தவறுதலாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வந்து அதை இல்லை ரொம்ப குறைவாக நம்ம வந்து அந்த மெட்டஃபர்ஸ் கையாண்டோன்னாக்கா அது வந்து ரொம்ப ட்ரையாகவும் ரொம்ப நம்ம கம்யூனிகேட்டே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாண்டியராஜன் வந்து இப்போது பேச போகிறாரு அடுத்தாப்புல, குழந்தைகளுக்கு எப்படி வந்து அதை சொல்லி கொடுக்கறது சயின்ஸ் அப்படின்றத பற்றி. ஸோ அதுலேயும் வந்து நம்ம பல விதத்தில் அந்த பல கருத்துக்கள் இருக்கும். எவ்வளோ தூரம் நம்ம வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணணும், எப்படி நம்ம வந்து அதில் ஹேண்டில் பண்ணணுண்டு. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிற சவால்கள். சாதனைகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறையா நான் முதல்ல சொன்ன மாதிரி சயின்ஸ் கம்யூனிகேட்டர்ஸ் வந்து நிறையா இருக்காங்க. எல்லா தமிழ் மொழிலையும் இருக்காங்க, ஆங்கிலத்துலேயும் இப்போ நிறையா பேர் எழுதுகிறாங்க. எழுத்தில் தான் நிறையா இருக்கு. ஆனால் யூடியூபர்ஸ்லாம் இருந்தால் கூட அதில் வந்து அநேகமாக நம்ம வந்து ஒரு பெரிய சவால் என்னென்னா அதில் எப்படி விஷுவல்ஸ் காமிக்கிறதுன்றது. ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ஸ்பேஸ், இந்த துறைக்கு கொடுக்குற மதிப்பு வந்து இப்போது ஜெனட்டிக்ஸ்க்கோ இல்லை மற்ற
கண்டென்ஸ் மேட்டர் ஃபிசிக்ஸ், இப்போ சூப்பர் கண்டக்டிவிட்டியில் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இருக்குன்னா அதை பேசுகிறதுக்கு நம்ம எந்த மாதிரி விஷுவல்ஸ் கையாளுவோம், எந்த மாதிரி சப்போர்ட்டிங் இன்ஃபோகிராஃபிக்ஸ் இருக்குது. அவர் சொன்ன இன்ஃபோகிராஃபிக்ஸ் பற்றி கூட பேசினார். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய சவாலாக இருக்குது. இப்போது தமிழில் ஆங்கிலத்தில் கம்யூனிகேட் பண்ணுறதுலையும் அது சவால்கள் இருக்குது. பட் பர்டிகுலர்லி ஊடகம்னு வரும்போது அது ரொம்பவே ஒரு சில சவால்கள் இருக்குது. ஆனால் அநேகமாக வந்து நம்ம பார்க்குற கவரேஜ் வந்து ஒரு 80% அபவுட் ஸ்பேஸ் சயின்ஸ் தான் நிறையா பார்க்குறோம் நம்ம. ஸோ இது வந்து ஒரு பெரிய சவால். ஏன்னா அறிவியலில் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம், அதை எப்படி சில மைன்யூட் விஷயங்களும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து சயின்ஸில் ஒரு ஆர்டிக்கிள் வந்தது, எப்படி வந்து ஒரு ஒரு கடல் பாசி அதுக்குள்ளே ஒரு பாக்டீரியா வந்து அதனுடைய ஐக்கியமாகி அது வந்து ரெண்டும் ஒரு யூனிட்டாக செயல்படுது அப்படின்றது. இது வந்து எவல்யூஷனுடைய ஒரு பெரிய ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அது. ஆனால் இதை வந்து நான் அதிகமாக படிக்கலை, இதை பற்றி தமிழ் மீடியம்லேயும் படிக்கலை, ஆங்கிலத்துலேயும் படிக்கலை. ஹிந்துவில் ஒரு கட்டுரை வந்திருந்தது, பட் அது எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படி இது இருக்குது. அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து கலைக்கதிர் தொடர்ந்து துளிர் வரைக்கும் நிறையா பத்திரிகைகள் வந்துட்டுருக்கு. கலைக்கதிர் அஃப்கோர்ஸ் ஃபார் 50 years அண்ட் துளிர் வந்து 30 வருஷமாக நடந்துகிட்ருக்காங்க. முதல்ல நான் இங்கே படித்தப்போ 90s வந்து ராமானுஜம் அது சின்ன ஒரு நியூஸ் லெட்டராக கொண்டு வந்து ஒரு 2 rupees ஒரு சம்திங் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். ஸோ அதுலேருந்து இப்போ இட் இஸ் அட்வான்ஸ் டு சச் அன் எக்ஸ்டென்ட். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய சாதனைகள்னு தான் நான் நினைப்பேன் நான். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு நான் வந்து இதோடு நான் நிறுத்திக்கிறேன். மோர் ஆன் கொஸ்டின்ஸ் ரவுண்ட். நிறையா தமிழ் குழந்தைகள் எழுத்தாளர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இங்கே விழியன் இருக்கார், உத்ரா இருக்காங்க. ஸோ அவங்களாம் கொஸ்டின் டைமில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு கேட்டுட்டு நான் நிறுத்திக்கிறேன் இதோட. ஓகே நண்பர்களே, நான் வந்துட்டு டைப் பண்ணியே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா என்னால் பேசும்போது ரொம்ப சிரமப்படுறேன், நான் கண்டதையும் அடுத்தடுத்து வர்றதுனால. அதனால் நான் கொஞ்சம் டைப் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அதை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான். அனைவருக்கும் வணக்கம். நான் 1990களில் வந்து கல்வி குறித்து பேசும்போது வந்து ஆரம்ப கல்விகளில் வந்து சேர்க்கை ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த சேர்க்கையை உயர்த்துவதற்காக ஒரு சின்ன செயல்பாடுகள் ஏற்பாடு பண்ணது. அப்போ தான் அறிவொளி இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டம். அதில் வந்து நாங்கள் காலேஜ் முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அதில் சேர்ந்ததுனால அந்த ஆரம்ப கல்வியை வந்து உயர்த்துவதில் கொஞ்சம் வேலை பார்த்தோம். அது நல்லாவே உயர்ந்து இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா கல்வியில் வந்து உயர்கல்வி சேர்வங்களுடைய எண்ணிக்கை வந்து 27% அப்படின்னு வச்சுட்டோம்னா தமிழ்நாட்டில் 52%. ஸோ மிகச்சிறந்த வளர்ச்சியை நம்ம எட்டியிருக்கிறோம் உயர்கல்வியில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே காலகட்டத்தில் நீங்கள் உள்ளர போய் பார்த்தீங்கன்னாக்கா அறிவியல் அறிவியல் வகுப்பை எடுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா வெகுவாக குறைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கு. 12வது 10வது 11வது 12ஆம் வகுப்பில் ஃபஸ்ட் குரூப் எடுக்கிற மாணவர்கள் கல்லூரியில் சயின்ஸ் எடுக்கலை. இந்த சயின்ஸ் ஏன் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்மகிட்ட தொக்கிட்டு இருக்கு. சரி, எப்படி வந்து ஆரம்ப +1 +2ல் சயின்ஸ் குரூப் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வரலாறு புவியியல் அவங்க சொன்னாங்க இல்லையா, வரலாறு புவியியல் இது மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்புக்கு ஏன் போகலை அப்படி ஒரு கேள்வி இருக்குது. அப்போ பள்ளியில் 2 வகையான பாடத்திட்டங்கள் இருக்கணும் நிச்சயமாக இல்லையா. உயர்கல்வி அறிவியல் சார்ந்த இது ஆர்ட்ஸ் சார்ந்த வகுப்புகள் இருக்கணும். இங்கே இந்த 2 கேள்வியுமே இங்கே தொக்கிட்டே இருக்குது. 2 விஷயந்தான் +1 +2ல் படிக்கிறாங்க. ஒன்று சயின்ஸு, இன்னொன்று வணிகவியல். இந்த 2 சப்ஜெக்ட் தவிர மற்ற எந்த சப்ஜெக்டும் படிக்கலை மீன்ஸ் அவ்வளோவா போகலை. நமக்கு என்ன கேள்வினா பள்ளிகளில் அதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, இந்த கேள்வி எல்லா இடத்தையும் தொக்கிட்டு நிற்கிது. அந்த 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அவங்க போன பின்னால் கல்லூரியில் வணிகவியல் போகிறாங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போகிறாங்க, தமிழ் போகிறாங்க, மற்ற சப்ஜெக்ட் போகிறாங்க. ஆனால் ஃபிசிக்ஸ்க்கு
கெமிஸ்ட்ரிக்கு மேத்தமெட்டிக்ஸ்க்கு மாணவர்கள் போகலை. எனக்கு தெரிஞ்சு மேத்தமெட்டிக்ஸு 2-3 கல்லூரிகளில் மூடப்பட்டதையும், இயற்பியல் 2-3 கல்லூரிகளில் மூடப்பட்ட அந்த பிரிவே மூடப்பட்ட விஷயத்தையும் நம்ம இங்கே கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கு. இது இப்படி தொடர்ந்துச்சுன்னா எதிர்காலத்தில் அறிவியலை மக்கள் மத்தியிலிருந்து கிட்டத்தட்ட வெளியேறிடுவோம், அறிவியலிருந்து வெளியேறிடுவோம். இது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பதிவு செய்ய ஆசைப்பட்றேன். இந்த 2 கேள்விகளையும் நம்ம முன்னாடி வச்சுட்டு, மூணாவது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த சமகாலத்தில் ஏற்பட்ட 2-3 விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க நான் ஆசைப்பட்றேன். ஒன்று சீட்டுக்கட்டு பற்றி ஒரு பாடம் 6ஆம் வகுப்பில் இருக்குது. நாங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கிறப்ப அது நிகழ்தகவு குறித்து நமக்கு விளக்குவதற்கு சீட்டுக்கட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 6ஆம் வகுப்பில் அது மாதிரி ஒரு விளக்கம், இதில் ஒரு அரசியலை புகுத்துறாங்க. சீட்டுக்கட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அது என்னது ரம்மி விளையாண்டு நீங்களாம் பிள்ளைகளை கெடுக்குறீங்க அப்படின்னு. இது மாதிரியான அரசியல் நிச்சயமாக அறிவியலுக்குள்ளே புகவே கூடாது. இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிற ஆசைப்பட்றேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நியூட்ரோ ப்ராஜெக்ட் நமக்கு வந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட் குறித்து நாங்கள் நிறைய விளக்கம் கொடுத்தோம். டாக்டர் இந்துமதி, டாக்டர் டிவிவி, டாக்டர் மூர்த்தி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்தோம். கொஞ்சம் நெஞ்செல்லாம் இல்லை, அதை வீடியோ பண்ணி போட்டோம், பேப்பரில் இஷ்யூ பண்ணோம், எல்லாமே பண்ணாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ப்ராஜெக்டை நம்மளால் செயல்படுத்த முடியல. காரணம் அரசியல். இந்த அரசியல் அறிவியலுக்குள்ளர நிச்சயமாக வரக்கூடாது. அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா நாம் அடுத்த அறிவியலை நம்ம எடுத்து செல்லவே முடியாது. ஸோ அரசியலுக்கும் அறிவியலுக்கும் கொஞ்சம் தூரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதை நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவாலாக நான் இந்த இடத்துல பார்க்குறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, மாணவர்கிட்ட இப்போ நான் இந்த மாதிரியான கேள்விகள் நாம் பேசியிருக்கிறோம். ஏன்டா நீ இந்த மாதிரி சூழலில் நீங்கள் சயின்ஸுக்கு போகிறீங்க, சயின்ஸ்லேருந்து ஆர்ட்ஸுக்கு போகிறீங்க, சயின்ஸ் நீங்கள் +1 +2 படிக்கலையா, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நாங்கள் கேட்குறப்போ அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, +1 +2 6 மாதம்தான் கணிதத்தை நடத்துகிறாங்க, 6 மாதம்தான் ஃபிசிக்ஸும் நடத்துகிறாங்க, மீதியெல்லாம் படிக்க தான் சொல்கிறாங்க. அந்த பாடப்புத்தகமே ஓராண்டு நடத்தக்கூடிய பாடப்புத்தகம். ஓராண்டு நடத்தக்கூடிய பாடப்புத்தகத்தை 6 மாதத்தில் படிக்க சொன்னால் நாங்கள் எப்படி படிப்போம்? ஒரு கேள்வி. ரெண்டாவது, எங்களுக்கு புரியவே இல்லை. புரியாத பாடத்தை நிறைய வச்சுருக்கீங்க, எப்படி நாங்கள் படிப்போம்? அந்த வெறுப்பிலேயே நாங்கள் வெளியேறோம். 2. மூணாவது, நாங்கள் எல்லாருமே மெடிக்கல் போகிறதில்ல, நாங்கள் எல்லாருமே இதுக்கு போகிறதில்ல, இன்ஜினியரிங் போகிறதில்ல. ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு பாடப்புத்தகத்தை நீங்கள் வைக்கிறீங்க. அப்போ அதுலேருந்து நாங்கள் அதுலேருந்து வெளியே போகிறது? இந்த சவால் பாடத்திட்டத்தில் பாடப்புத்தகத்தில் இருக்கிற இந்த சவால் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்குது. இதிலையும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமாகவும் இருக்குது. அவங்க மாணவர்கள் அதிலிருந்து வெளியேறுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சின்னதாக பார்த்தீங்கன்னாக்கா, கணிதத்திலேருந்து வெளியேறுவதற்கு அவங்க சொன்ன முக்கியமான விஷயம், அதுக்கு பிறகு நாங்கள் யோசித்து பார்த்ததில் கணிதம் விளையாட்டிலே நிறைய இருக்குது. ஆரம்ப கல்வியிலே கூட குண்டு விளையாடுறப்போ, பம்பரக்கட்டை விளையாடுறப்பையும் அதில் கணிதம் இருக்குது. இப்போ வில்லியன் கொஞ்சம் எழுதிட்டுருக்கிறேன். நாட் ஓன்லி வில்லியன் மட்டும் இல்லை, இரா நடராஜன், வில்லியன், கோமதி, முனைவர் கொடுமுடி சண்முகம், ரோகிணி ஜெகநாதன், பத்ரி சேஷாத்ரி, முத்துக்குமரன், சாலமன் பாதுஷா, சாலமன் பெர்னாட்ஷா, இந்த மாதிரியான மிகப்பெரிய எழுத்தாளர்கள் கணிதம் குறித்து நிறைய தமிழ் புத்தகங்களை எழுதியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பத்தாது. ஏன்னா இவங்களை பாப்புலர் சயின்ஸுக்கு கொண்டு போகிறப்ப இது ரொம்ப ரொம்ப கம்மி. கணிதம் குறித்து நம்ம பேசும்போது இன்னும் நிறைய பேர் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டி இருக்குது. பேசிக் சயின்ஸு மாணவர்களுக்கு போய் சேரலைன்னா எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கும். அதோடு சேர்ந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் அவங்க ப்ரைமரியிலே வெளியேறுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம ஒரு 6 பாயிண்ட் நான் பண்ணியிருக்கிறேன், அப்படியே நான் வாசிக்கிறேன் நான் பேசிடுறத.
11 மற்றும் 12ஆம் வகுப்பில் கணிதம் மற்றும் கணிதம் முழுவதும் 6 மாதத்துக்குள் முடிக்கிறார்கள். அது புரிகிறதா புரியலா என்ற கேள்வியே இல்லை. ஆனால் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் இருக்கிறது. அதனால் நாங்கள் வெளியில் போகிறோம். அறிவியல் பாடத்தில் இணைந்த அனைவரும் மருத்துவம் மற்றும் பொறியியல் துறை குறித்து மனதில் வைத்து படிப்பது இல்லை. உண்மையில் அனைவரும் அதற்காக போவதும் இல்லை. ஆனால் அடிப்படை அறிவியல் கற்றுக்கொள்வதற்கான வகையில் பாடத்திட்டம் எளிமையாக இல்லை. அறிவியல் பாடத்தின் மீது நாட்டம் அதனால் குறைகிறது அப்படின்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க. வீட்டில் போட்டித் தேர்வுக்கு ஏதேனும் ஒரு பட்டம் படித்தால் போதுமானது. ஆகையினால் நீ அறிவியல் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோன்னு ஒரு சப்ஜெக்ட் படித்தா போதும், போட்டித் தேர்வுக்கு நீ தயாராகி வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பட்டம் வாங்கியவுடன் உடனே வேலைக்கு செல்ல வேண்டும், வருமானம் ஈட்ட வேண்டும். அதற்கான அழுத்தம் பள்ளியிலும் இந்த சமூகத்திலையும் இருக்குது. அதனால் நாங்கள் வேறு வழியே இல்லை, நாங்கள் படிச்சுட்ருக்கோம். நீண்ட நாள் படிப்பதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள் மட்டுமே அறிவியல் பாடங்கள் எடுத்து படிக்கிறார்கள். நீண்ட நாள் படிக்க முடியாத வாய்ப்பு இல்லாதவர்கள் அவங்க அறிவியல் கல்வியை எடுத்து படிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உயர்கல்விக்கான வாய்ப்புகள் காட்டுகிற கூட்டங்களில் கூட இது படித்தா நீ உடனே வேலைக்கு போகலாம், அது படித்தா இது வேலைக்கு போகலாம், யாரும் அறிவியலை எடுத்து படிங்கன்னு சொல்லலை. எது வேலைக்கு வாய்ப்பை கொடுக்குறதோ அதை மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோன்னா அறிவியல் கல்வியிலேருந்து வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சவாலாக இருக்குது. நமக்கு எதிர்காலத்தில் மாணவர்கள் அறிவியல் கல்விக்கு வரலைன்னா எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறத நம்ம பார்க்குறோம். நான் இந்த 2-3 கல்லூரின்னு சொல்லியிருக்கிறேன் இது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எவ்வளோ கல்லூரிகளில் இயற்பியல் துறையும் கணிதத்துறையும் மூடப்பட்டிருக்குங்கிறது தெரியல. அதை ஆய்வுக்கு உட்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். இந்த முகநூலில் நான் இதை படிச்சுக்கிட்டு எழுதிட்டு இருக்கப்போ முகநூலில் ஒரு செய்தி வருது, முக்கியமான செய்தி. திண்டுக்கல் மாவட்டத்தில் பாலமுருகன் ஒரு பையன் எழுதியிருக்கிறார். என்னென்னா அவங்க பள்ளியில் ஒரு 6 பேர் ஆட்டோ டாக்ஸி ஓட்ட போயிட்டாங்க. 2 பேர் மூட்டை தூக்க போயிட்டாங்க. அவங்கள போட்டு கேட்பதுக்கு நாங்கள் பள்ளிக்கூடம் +1 +2 போய் சேரலை, 10வது முடிச்சுட்டே போய் சேர்ந்துட்டான். ஏன்டா அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் பள்ளிக்கூடம் +1 +2 சேர போகிற பள்ளிக்கூடத்தில் கணித பாடம் தவிர வேறு எதுவும் இல்லை. சயின்ஸ் இருக்குது, கணக்கோட சேர்ந்த பாடமாக இருக்குது, வரலாறு இல்லை, புவியியல் இல்லை, மற்ற சப்ஜெக்டே இல்லை. அதனால் நான் பள்ளிக்கூடம் சேரலை. பக்கத்தில் தூரத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் நீ சேரலாம்லடா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப தூரம், அம்மா அப்பா அனுமதி இல்லை. ஸோ பக்கத்தில் இருக்கிற பள்ளியில் ஏன் வரலாற்று பாடங்களோ ஆர்ட்ஸ் பாடத்திட்டமோ இல்லை அப்படின்னு கேட்டால் அந்த டீச்சர்ஸ் அனுமதிக்கலை. மேக்ஸ் டீச்சர்ஸ். ஏன்னா எனக்கு பிள்ளைங்க வர மாட்டாங்க. நீ ஆர்ட்ஸை கொண்டு வச்சுட்டேன்னா எனக்கு பிள்ளைங்க குறைஞ்சி போகும். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த சப்ஜெக்டை கொண்டு வர விட மாட்டேன் அப்படின்னு மேக்ஸ் டீச்சர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2 பயம் இருக்குது. மாணவர்கள் பக்கமாக அங்கிட்டு பயம் இருக்குது, டீச்சர்ஸ் பக்கம் இந்த பயம் இருக்குது. ஸோ அந்த 2 பயத்தையும் போக்க வேண்டிய சவால் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். So that was a very excellent roundup of talks. We'll go for questions. Yeah. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு கேள்வி பதில் அப்படிங்கிற சென்ஸில். முன்னாடி ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினச்சேன் நன்மாரன் கிட்ட. நீங்கள் மெட்டஃபர்ஸ் பற்றி பேசுனீங்க இல்லையா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா உங்களோட ஸ்ட்ரகிள் பற்றி? நீங்கள் எப்படி ஒரு மெட்டஃபர் உருவாக்கினீங்கன்றது. மெட்டஃபர்ஸ் உருவாகிறதுக்கு நம்ம அந்த கான்செப்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். இப்போ டிஎன்ஏ பற்றி இருக்கிற அந்த காமன் மெட்டஃபர் அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை தமிழில் கொடுக்குறப்போ நமக்கு இந்த சமையல் குறிப்பு அப்படின்னு சொல்லி அந்த சாப்டர் எழுதுகிறப்பே இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்படின்னா உயிரை சமைக்க வேண்டிய பொருட்கள்னு சொல்லிட்டு ஒரு சமையல் குறிப்பில் எப்படி நம்ம ஒரு சமையல் ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு உயிரை சமைக்கிறதுக்கு டிஎன்ஏல தேவையான குறிப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெட்டஃபர் எடுத்துருந்தேன். ஸோ அதனால் மெட்டஃபர் எடுக்கிறப்போ நம்ம அந்த கான்செப்டை ஃபுல்லாக உள்வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதுக்கான மெட்டஃபர் நமக்கு ஈஸியாக தெரிய வந்துடும் அப்படின்னு தான் என்னோட கருத்து. சிறப்பாக இருந்தது. சரி, இப்போ ஆடியன்ஸ் கிட்டேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம். யாராவது பிஃபோர் தட் ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஸ்பீக்கர்ஸ் கொஸ்டின் அப்படின்னு பார்க்காம ஐ திங்க் கமெண்ட்ஸ் அவங்களோட பாயிண்ட்ஸ் சொல்லலாம். பட் ஷார்ட்டாக இருக்கணும், பிகாஸ் வி ஹவ் ஒன்லி அபவுட் 20 minutes.
10:30க்கு வில் க்ளோஸ் த செஷன் அண்ட் கம் பேக் டு த நெக்ஸ்ட் செஷன். ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் கொஸ்டின் ஒன்று நான் ஆரம்பிக்கிறேன், அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஐ மீன் நம்ம எல்லாருமே கூட ரெஃப்ளெக்ட் பண்ணலாம். நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு 10-20 வருஷம் முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம கம்யூனிகேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சம் ஆர் அதர் அது வந்து ஸ்கூலில் நம்ம படித்த சம் சயின்ஸோட கனெக்டடாக இருக்கும். லைக் இப்போ நம்ம வந்து ஸ்பேஸ் பற்றி பேசணுன்னா சம்வாட் நியூட்டன் தேர்ட்லாம் நம்ம வந்து ஸ்கூலில் படிச்சிருப்போம். பட் இன்றைக்கி எமர்ஜ் ஆகிற இஷ்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், நேனோ டெக்னாலஜியாக இருக்கலாம். மார்னிங் நம்ம ஒரு நியூ நேம் பேசிட்டோம், குவாண்டம் டெக்னாலஜின்னு. வென் வி டாக் அபவுட் இதெல்லாம் வந்து ஸ்கூல் சயின்ஸோட கனெக்ஷனே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து அதை பற்றி நான் எழுதணும்னு சொன்னால் ஐ cannot presume some prior knowledge to my audience. இது என்ன விதமான சேலஞ்சஸை கொண்டு வரும்? Perhaps I would suggest that maybe I would request 4 of you to react on this particular thing in short, then we'll go to the ground. இப்போது நம்ம ஃபிக்ஷன்லேருந்து எடுக்கிறோன்னு சொல்லி பேசியிருந்தேன்ல, அதே விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போது சார் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம படித்த அறிவியல் எல்லாமே வந்து புத்தகங்களில், நம்ம பாட புத்தகங்களில் படித்த ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம அதுக்கு மேலே அறிவை பெருக்கணும். இப்போ வந்து நமக்கு தேவையான இப்போ நேனோ டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்பேஸாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ஜெனட்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபிக்ஷன்லேருந்து தான் அந்த ஒரு அடித்தளம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்தாக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம அந்த ஃபிக்ஷன்லேருந்து நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிடைச்சோன்னா அடுத்தது நம்ம வந்து நம்ம போக வேண்டியது ரொம்ப பேசிக் தான். ஜீன்னா என்ன, டிஎன்ஏனா என்ன, ஆட்டம்னா என்ன, மேட்டர்னா என்னங்கிற இந்த பேசிக் போயிட்டு நம்ம இங்கே திரும்ப ரிட்டர்ன் பேக் வரப்போ தான் நமக்கு அதுக்கான ஃபுல் பிக்சர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஒரு ஊடகம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தாக்க நிறையவே இது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயந்தான். ஏன்னாக்கா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா அசியூம் ரீடர், லே ரீடர்னு சொல்லுவாங்க. லே ரீடருங்கிறது யார்? நம்ம வந்து இப்போது எழுதுகிற சப்ஜெக்டை பொறுத்து தான் அது மாறுமே தவிர, இப்போ ரொம்ப டெக்னிக்கலாக ஒரு விஷயம் எழுதும்போது அதை படிக்கக்கூடியவங்க வந்து மற்ற சயின்டிஸ்டாக கூட இருக்கக்கூடும். அவங்களும் அது இப்போ ஃபிசிக்ஸில் ஒன்று எழுதும்போது ஒரு பயாலஜி பர்சன் கூட அது வந்து ஒரு லே ரீடர் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஸோ அது ஆனால் அந்த லெவல் நம்ம அசியூம் பண்ண முடியாது எழுதும்போது. ஸோ எதை எழுதினாலும் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வரும்பொழுது ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கூட எழுதுகிற மாதிரி ஒரு நீள் கட்டுரையில் இது சாத்தியப்படும். ஆனால் ஒரு 500 வார்த்தைக்குள்ளே ஒரு விஷயத்தை எழுதும்போது இது பெரிய சவாலாக தான் இருக்குது. அதனால் அட் சம் பாயிண்ட் ஒரு கட் ஆஃப் போட வேண்டியது ஒரு அவசியமாக இருக்குது. இதில் டெய்லி ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு ஃபீல்டு க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. அது மெடிசின் சைடாகட்டும், அல்லது ஸ்பேஸ் சயின்ஸ் சைடாகட்டும், அல்லது வேறு புதுசாக என்னென்னமோ வந்துகிட்டே தான் இருக்குது. அதாவது நேற்று இருக்கிற நியூஸ் இன்றைக்கி கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். சார் சொன்ன மாதிரி நம்ம அறிவியல் துறையில் முக்கியமாக ஒரு விஷயம், பாடப்புத்தகத்தில் படிக்கிற அனைத்துக்கும் ரொம்ப நம்ம நிதர்சனமான வாழ்க்கையில் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டோம். இப்போ இதை மறுபடியும் பாடப்புத்தகத்துக்கு பிரிண்ட் பண்ணுற வரையும் நம்ம கொடுக்குற தகவல்களும் செய்தியும் தான் மறுபடியும் அதை வந்து ஒரு பாடத்திட்டமாகவே மாற்ற போகுது. அதுதான் ரொம்ப இங்கே இருக்கிற பெரிய சேலஞ்சு. இப்போது எடுத்துக்கிட்டால் கோவிட்-19 அப்படிங்கிற ஒரு தொற்று இருக்குது. அதை அப்போ உள்ள ஊடகங்கள் சில வந்து தமிழில் தீநுண்மி அப்படின்னு பயன்படுத்தினாங்க. அது சரியான அது அவங்க மொழிபெயர்த்து அதை பயன்படுத்தினாங்க. ஆனால் அடுத்து என்ன ஆகுதுன்னா கோவிட்-19லேயே நிறையா மியூட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. வேறு பிஸ் பிரான்ச்சில் வருது, அடுத்து ஓமைக்ரானில் வருது, இப்போது எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்த பிறழ்ச்சி நடக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் அவங்களால வந்து பேர் வைக்கிறது தமிழில் பெரிய அளவுக்கு ஒரு சிரமமாக இருக்குது. அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸ்பேஸ் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அது பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், செயற்கை நுண்ணறிவை பொறுத்தவரையும் ரொம்ப கிட்டத்தட்ட மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதில் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு புதிய ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்குது. குவாண்டம் அப்படிங்கிறதே ரொம்ப பழசான மாதிரி அடுத்து அதுக்குள்ளேயும் ரொம்ப டெப்த்தான ஒரு விஷயங்கள் வரும்போது அதை ஒரு விஷுவல் மீடியாவாக நாங்கள் காமிக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச். ஒரு பிரிண்ட் மீடியானா ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டு அதை ரன் பண்ணிடலாம். ஆனால் ஒரு விஷுவல் மீடியா அப்படிங்கும்போது ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 6 நிமிடம் அதை புரிய வைக்கணும் அப்படின்னா
ஒரு ஸ்டேஷ்னரியான ஒரு இமேஜை மட்டும் வச்சுட்டு ஆடியன்ஸை பார்க்க வைக்க முடியாது. நம்ம எவ்வளோ விஷயம் சொன்னாலும் அவங்க பார்க்குறவங்க ஏதாவது ஒன்று இமேஜினேஷனில் ரன் ஆகிட்டே இருக்கணும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி நிறையா அனிமேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். மக்களுக்கு வந்து எளிமையாக புரிய வைக்கிற மாதிரி, அவர் சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு எப்படி ஒரு செஃப் வந்து சாப்பிட்ற சாப்பாடு மாதிரியே அதை வந்து புரிய வச்சாரோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு யுக்திகளை பயன்படுத்தணும். அவ்வளோதான். நிச்சயமாக வந்து பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் அது ஏன்னா நாங்கள் படிக்கிறப்போ குவாண்டம் தியரி அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தியரியை வந்து நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டே வந்திருக்கணும். தவறிட்டோம். எதிர்காலத்திலேயாவது அந்த அறிமுகங்கள் கட்டாயம் அவசியமாக இருக்குது. பேசிக் அறிமுகம் கட்டாயம் பாடப்புத்தகத்தில் இருக்க வேண்டும். இந்த அமர்வில் வந்து நான் கேள்வி வைக்க போகிறதில்ல, சில கருத்துக்களை வந்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, முதல்ல வந்து நன்மாரன் தோழரும் பாலவேற்றுவரும் ஃபேக் நியூஸ் அண்ட் சூடோ சயின்ஸனுடைய இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அது காரணம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு தோன்றது என்னென்னா, நீங்கள் வந்து இன்னொரு பாப்புலர் ஆர்டிக்கிளில் இருந்து எடுத்து தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க, பயன்படுத்துகிறீங்க. இப்போ வந்து பியர் ரிவ்யூட் ஜேர்னல்ஸில் வரும்போது அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்துருவோம். ஏன்னா பியர் ரிவ்யூட் ஜேர்னல்ஸ் வந்து சூடோ சயின்ஸோ ஃபேக் சயின்ஸுக்கோ அங்கே ஸ்பேஸ் கிடையாது. பட் என்னென்னா, இங்கே வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸை நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்ததுன்னா அகடமிஷியன்ஸ், ரீடர்ஸ் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா நடுவில் ஒரு பெரிய இன்டர்ஃபேஸ் லேயர் இருக்குது, அது பாப்புலர் சயின்ஸ் ஆட்டு. அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு ஒரு ஆர்டிக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு அகடமிஷியனும் பாப்புலர் வெகு மக்களும் சந்திக்கிறதுக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது துறை சார்ந்த ஆட்களே படிக்கிறதுக்கு, அதாவது இப்போ நான் ஒரு துறையில் வல்லுநர்னா அது சார்ந்த ஆர்வமுள்ள மனிதர்கள் வாசிக்கிறதுக்கு தமிழில் வந்து கட்டுரைகள் வந்து இப்போ கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சிற்றுதல்கள் ஏதாச்சும் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு தமிழில் சிற்றுதல்களே கிடையாது. அறிவியல் கட்டுரைகள், பாப்புலிஸ்டிக் ஆர்டிக்கல் இருக்குது, ரிசர்ச் ஜேர்னல்ஸ் கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக வந்து வெகு மக்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் எல்லா துறையிலையும் வல்லுநராக இருக்க முடியாது. ஆனால் எல்லா துறையில் இருக்கக்கூடிய பியர் ரிவ்யூட் ஆர்டிகல்ஸ் தமிழில் இருந்தால் நீங்கள் அதை வாசித்து நீங்கள் வந்து ஃபேக் சயின்ஸ் எது, சூடோ சயின்ஸ் எதுன்னு ஒரு இப்போ தரம் பிரித்து நீங்கள் வந்து கரெக்டான விஷயத்த இப்போ வந்து பொதுமக்கள் எடுத்துகிட்டு போக முடியும். ஃபைன். அப்புறம் மேடம் சொல்லும்போது வந்து கலைச்சொற்கள் பயன்பாட்டில் வந்து அவங்க 2 மாற்று கருத்து இருக்குதுன்னு சொன்னால் அவங்க கருத்தை அவங்க ஆழமாக சொல்லலை. பட் கலைச்சொற்கள் வந்து வந்து உரிய முறையில் தமிழ் படுத்தி பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம்னு கேட்டால், ஒரு டைவர்சிஃபைடான ஆள் வந்து ஒரு புதிய டெக்னிக்கல் ஜார்கனை வந்து வேறு துறையில் இருக்க ஒருத்தர் படிக்கிறதுக்கு வந்து அவர் வந்து இயல்பாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மொழியில் இருக்கும்போது தான் அந்த சொல்லை வந்து உள்வாங்கிக்க முடியும், உணர முடியும். அதனால் வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தோணலாம். ஆனால் வந்து இப்போ காலப்போக்கில் அது வந்து பரவலாக்கம் ஆகிடுங்கிறதா. இன்றைக்கி யாரும் அலைபேசியெல்லாம் கஷ்டப்பட போகிறது இல்லை இல்லைங்களா? புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான். அதே மாதிரி இந்த இதுலேயும் சொன்னாங்க, சில துறைகளில் மட்டும்தான் இம்பேக்ட் அதிகமாக இருக்குது. ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸு அது மாதிரி சில துறைகளில் தான் இது இருக்குது. அது வந்து எப்போயுமே மனுஷன் வந்து தன் நிலத்தை விட்டு வானத்தை நோக்கி பறக்கிறது ஆசை அந்த இது இருக்கிறத தான். இது பியர் ரிவ்யூ ஜேர்னல்ஸ்லையுமே உண்டு. நீங்கள் சில துறைகள் எடுத்துட்டிங்கன்னா இம்பேக்ட் ஃபேக்டர் வந்து கண்ணா பிழை இருக்கும், 20, 30ன்னுலாம் இருக்கும். சில துறைகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா 2, 3.7 இப்படி இருக்கும். சைட்டேஷன்ஸே பெருசாக இருக்காது, கான்ட்ரிபியூட்டிங் ஆர்டிகிள்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து ஜேர்னல் லெவல்லையும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. வணக்கம், நான் டாக்டர் மாசிலாமணி, ஒரு சயின்டிஸ்ட்டு. இப்போ இது வந்து ஒரு கலந்துரையாடலாக நான் கருதி கொண்டு என்னுடைய கருத்துக்களை சொன்னதுக்கெல்லாம் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த துறையில் நான் பல காலமாக கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக இருக்கிறேன். இப்போ டாக்டர் வெங்கடேஷ் சொன்னதுக்கு ஒரு இது எப்படின்னா, புதிதாக நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்மை தினம் புதுப்பித்து கொண்டு தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. ஏனென்றால் புதுமை வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு முந்தைய விட இப்போ கூகுள் வந்துருச்சு, அதை விட இப்போ சாட் ஜிபிடி வந்துச்சு. சாட் ஜிபிடியில் தமிழில் போடாதீங்க, அதை போட்டு குழப்புது. இங்கிலீஷில் போட்டு அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு அப்புறமேல அது எளிமைப்படுத்துங்க. இந்த எளிமைப்படுத்துறதுல மிக முக்கியமானது ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் எளிமைப்படுத்துங்கள், அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ லேசருங்கிறத, இப்போ நான் லேசர் துறையில் எக்ஸ்பர்ட், லேசர்னே போட்டு சொல்லிடலாம். எக்ஸ்ரேங்கிறது எக்ஸ்ரேன்னே போட்டுடலாம். ஆனால் இப்போ இது விண்வெளி ஆராய்ச்சிங்கிறது மக்களுக்கு எளிதாக புரியுது. இப்போ பாருங்கள், குவாண்டம் கம்ப்யூட்டிங் எதை என்ன சொல்ல முடியும்?
நான் குவாண்டம் கணிதம் என்று தான் சொல்ல வேண்டும் வெளியே தோல் கணிதம் சொன்னால் கருத்து எங்கேயோ போயிடும். நான் சொல்ல வேண்டிய கருத்து உங்களை முதலில் போய் சேர வேண்டும், அதுதான் முக்கியம். அது தமிழா இங்கிலீஷா தெலுங்கா கன்னடமாங்கிற செகண்டரி என்னை பொறுத்த வரைக்கும். அறிவியல் கருத்து தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ 8வதுலேருந்தே அந்த கருத்து உள்ளே போகணும், உள்ளுக்குள்ளே உள்வாங்க செய்யணும். சொன்னால் நாளைக்கு போகிற போக்கில் காதில் விட்டுட்டு போகிறதில்ல. இப்போ ரஜினி ஒரு தடவை சொன்னால் அப்படிங்கிற பாருங்க எல்லாத்துக்கும் டக்குன்னு புரியுது இல்லையா? ஒரு தடவை சொன்னால் எல்லாத்துக்கும் புரியும். அந்த மாதிரி சயின்ஸை உங்களுக்கு இயல்பாக சிந்திக்கக்கூடிய ஒரு இதாக மாற்ற வேண்டும், அதுதான் முக்கியம். தமிழ் செகண்டரி என்னை பொறுத்தவரை. ஆகவே அதுக்கு தகுந்தப்பில் மொழிபெயர்த்து சொல்லும்போது சொல்லணும். இது ஒரு பாயிண்ட். 2வது அவர் சொன்னார், இந்த சூடோ சயின்ஸுங்கிறது இந்த மாதிரி பல காலத்தில் உண்டு. பெரிய இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி புது யூனிவர்சிட்டி வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. உலகத்திலேயே சென்டரான இடம்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு மாத்துக்காரையும் சொல்லுவாங்க, இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நடராஜர் தான் சென்டர் ஆஃப் தி எர்த்துன்னே சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போகிற போக்கில் யூ மஸ்ட் ப்ரஷ் அசைட். சும்மா அவங்க கற்பனைங்கிறது போகிற போக்கில் உதறிட்டு போயிடலாம். ஆனால் நல்ல சயின்ஸு நிறைய பேர் நல்ல கருத்து சொல்லுகிறார்கள். அதை பிரித்தெடுக்கக்கூடிய தன்மை, இந்த அன்னம் பாலையும் தண்ணீரையும் பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு தன்மை வருங்கிறாங்களே, அந்த மாதிரி பிரித்தெடுக்கக்கூடிய தன்மை நம்மளே மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபஷனல் சயின்டிஸ்ட் சொல்லணும். இது அர்த்தம் கட்டது, இது அர்த்தம் உள்ளதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அடுத்தாப்புல தானவில் மறைந்து போயிடும். 3வது அந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு ப்ரொஃபஷனல் பியர் ரிவ்யூட் ஜேர்னல் கொண்டு வர்றதுக்காக படாபாடு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். சீனிவாசன் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு தெரியுமே, என்னமோ இளம்பேலின்னு என்னமோ, அது யாராவது பழக்கப்பட்டிருக்கீங்களா? ஒரு ப்ரொஃபஷனல் ஜேர்னல் வருது, சயின்டிஃபிக் ரிவ்யூடு ஜேர்னல் இப்போ இருக்குது ஆன்லைனில். ஆனால் அதை எழுதுபவர்கள் மிக மிக குறைச்சி. ஏன் தெரியுங்களோ? நான் ஒரு கட்டுரை எழுதுகிறேன், கட்டுரை எழுதி அந்த கட்டுரையை நான் பப்ளிஷ் பண்ணிவிட்டு பீர் ரிவ்யூட் பண்ணாலும் அதற்கு வேல்யூ என்ன? என்னுடைய ப்ரொஃபஷனலுக்கு அது எந்த வகையிலையும் வேல்யூ ஆட் ஆகாது. நான் இதை கஷ்டப்பட்டு ஒரு இங்கிலீஷ் ஜேர்னலில் நான் பப்ளிஷ் பண்ணேன்னா என்னுடைய இதில் இந்த பாருங்க, இந்த ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணி ரெஃபர் பண்ணி இது DOI இது இருக்குது, இதுக்கு இம்பேக்ட் ஃபேக்டர் இருக்குதுன்னா 2-3 பண்ணாமல் நான் ப்ரொஃபஷன்லேருந்து மேலே போகிறதுக்கு வழி இருக்கும். ஆகவே நான் தமிழில் சிறந்த கட்டை எழுத முடியாமல் இல்லை, எழுத முடியும். கேட்பார் யாரும் இல்லை, வாங்குவார் யாரும் இல்லை. நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் பேராசிரியர் லேசர் துறையில் பல வருஷம் இருந்தேன். நான் பல தடவை சொன்னேன், லேசர் பற்றி தமிழ்லேயே புத்தகம் எழுதுறேன். நீங்கள் எழுதுங்க சார், யார் வாங்குவா? யார் வாங்குவா? வாங்குவது யாரும் கிடையாது. ஆகவே அந்த புத்தகம் எழுதி பயனற்று போகிறது. 10 பேர் கூட வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. இது அந்த காலத்திலிருந்து இன்னமும் இருக்கிறது. இப்போ நான் ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அறிவியல் தமிழ்ட்டு ஒரு 15 நாளைக்கு ஒருக்க நாங்கள் ஒரு சொற்பொழிவு நடத்தி கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியல, யாரோ ஒரு சிலராக ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், பலருக்கு தெரியல. இதில் என்ன ஒரு விசித்திரம்னா, ஆட்டோ சைக்கிள் லேசர் பற்றியும் பேசியிருக்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசியிருக்கிறோம், எல்லா கல்லூரிகளுக்கும் விளம்பரம் செய்கிறோம். வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வாங்குற மாதிரி விருதுக்கு போய் கூப்பிட்டு பார்த்துருக்கோம். வர்றவங்க 10 பேர் கூட இல்லை. இது ரியலிஸ்டிக்கான விஷயம். இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியல. யாராவது பதில் சொன்னீங்கன்னா மிக நன்றியாக இருக்கும். இந்த கலைச்சொற்கள் பற்றி சுபஸ்ரீ சொல்லியிருந்த விஷயங்கள், அதை ஏதாவது எந்த அளவுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம், மொழிபெயர்க்கலாம் அப்படிங்கிறதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பட்டம் மாணவர் பதிப்பில் நான் ஒர்க் பண்ணும்போது, இதே மேத்ஸ் சயின்ஸ் இன்ஸ்டியூட்டில் சயின்ஸ் ஜேர்னலிசம் ஒர்க் ஷாப் நம்ம நடத்தினம்போது மராத்தி சயின்ஸ் கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்க, பல்வேறு இந்தியன் லாங்குவேஜஸில் இருக்கிறவங்களாம் வந்திருந்தாங்க. அப்போ நான் பட்டமுடைய ஒரு காப்பி இப்படி தான் எங்கள் பத்திரிக்கை இருக்கும், சில்ட்ரன்ஸ் ப்ரைமர்னு காமிச்சும்போது, அதில் ஒவ்வொரு தமிழ்ச்சொல்க்கு ப்ராக்கெட்டில் இங்கிலீஷ் சொல், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், கிட்னி, சிறுநீரகம் இப்படிலாம் போட்டிருக்க பார்த்துட்டு அவங்க அந்த இங்கிலீஷை பார்த்துட்டு தமிழில் அது டிரான்ஸ்லேட் ஆகி இருக்குங்கிறத அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு மராத்தி சயின்ஸ் கம்யூனிகேட்டர் சொல்கிறார், இது நீங்கள் பண்ணதா இல்லை உங்களுடைய லாங்குவேஜ்லேயே ஒரிஜினலாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்ட வார்த்தை கிட்னிக்கான சிறுநீரகம், அந்த டிரான்ஸ்லேஷனை. சிறுநீரகம்ங்கிறது நமக்கு எப்போவோ மண்டையில் பதிஞ்சிருச்சு. நம்ம மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பதிஞ்சிருச்சு. ஸோ எங்கேயோ ஒரு காலத்தில் அது 1850s இருக்கலாம், 1890s இருக்கலாம், ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் உள்ள ஆங்கில
அறிவியல் ஆங்கிலத்தில் வந்து நமக்கு கிடைச்ச அறிவியல் விஷயங்களை மொழிபெயர்ப்பாளர்கள் ஆரம்ப காலத்திலேயே ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி அது புழக்கத்தில் வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ எந்த விஷயங்களா இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்கெட்டில் அதோடைய இப்போ ஒரு புது டேர்ம்னா அந்த இங்கிலீஷ் வார்த்தையை போட்டுக்கலாம், டிரான்ஸ்லேட்டரேஷனும் கொடுத்துக்கலாம். போக போக அந்த விஷயங்கள் வந்து புழக்கத்தில் நம்ம தமிழ் சமூகத்துக்கு வரும்போது அது ஒரிஜினலாக தமிழ் வார்த்தை, அது ஆங்கிலம் விஷயங்கிறதே மறந்துடுவோம். பேருந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ காருக்கு பேர் வைக்கல, இப்போ காருக்கு வந்து சிற்றுந்து இல்லை மகிழுந்துன்னு பேர் வச்சா நமக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயங்கள் வந்து ஒன்று வரணும், அப்புறம் அது புழக்கத்துக்கு வர்றதுக்கான விஷயங்கள் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச டிவிவி இப்போ இவங்க இங்கேயே பாயிண்ட் அவுட் பண்ணாங்க, டிவிவி மயில்சாமி அண்ணாதுரை இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டான வந்து புது புது வார்த்தைகளை வந்து உறுத்தாமல் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் இது மாதிரி விஷயங்கள் இது வந்து ஓப்பன் ஹெண்டடாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது இப்படி ஃபிக்ஸ்டாக வச்சுக்க தேவையில்லை. எங்கே வாய்ப்பு இருக்கும்போது அவைலபிள் இல்லையோ அப்போ நம்ம ஒரு நியூ மெத்தடுக்கு போகலாம். எங்கே இருக்கோ அந்த விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஒரு ஓப்பன் ஹெண்டடாக வச்சுக்கிட்டு அணுகுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. ஜஸ்ட் ஒன் ஸ்மால் திங். ஏன்னா அவர் கூட கேட்டார் என்னோட கருத்து சொல்ல அப்படின்னு சொன்னார். என்னுடைய கருத்து என்னன்னாக்கா 2 விஷயம் நமக்கு முக்கியமானது இதில். ஒன்று வந்து ஸ்டாண்டர்டைசேஷன். நம்ம வந்து இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோன்னாக்கா அது வந்து குழப்பத்தில் தான் வந்து முடியும். ஸோ அதுக்கு ஒரு சயின்ஸ் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் மாதிரி ஏதாவது ஒரு அசோசியேஷன் இருந்து அதன் மூலமாக அதை ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ண, அது அஃப்கோர்ஸ் இட் கேனாட் பி என்ஃபோர்ஸ்ட் ஆல்சோ, இட் ஹேஸ் டு கம். நர்மதா சொன்ன மாதிரி புழக்கத்தில் வரணும் அது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா சில வார்த்தைகள் வந்து ஆங்கிலத்திலேயே கூட அது ஆங்கில சொற்கள் கிடையாது. உதாரணத்துக்கு ஃபோட்டான், அது வந்து வேறு மொழியிலேருந்து வந்த சொல் தான் அது உள்வாங்கி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தமிழும் என்ரிச் ஆகலாம் வேறு மொழிகள்லேருந்து சொற்களை உள்வாங்கி. இதுதான் என்னுடைய கருத்து. பட் அஃப்கோர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நடைமுறையில் வந்து இதுவாகணும். வணக்கம் மேடம். சார், இப்போ அந்த ரொம்ப ஃபேமஸ் பத்திரிகையில் முக்கியமாக மனிதர்கள் சம்மந்தமானதெல்லாம் இப்போ அது ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் இப்போ அகிரிணை, இப்போ ஆடு மாடு பிளான்ஸ் அந்த மாதிரிக்கெலாம் பார்த்தா மர்ம நோய் தாக்குது, மர்ம விலங்கு, இதுக்கான பின்புலம் அது பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை பற்றிலாம் இது ஏன் அப்படி அந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம், அல்லது வந்து பயமுறுத்துறதா, அல்லது வந்து எந்த காரணம் என்னவா இருக்கும், அதை எப்படி தடுக்கிறது? சில அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற தேவை கிடையாது. இது அவங்க கத்திரிகையை யூஸ் பண்ணுறது, அக்னி நட்சத்திரம் யூஸ் பண்ணுறது மெட்ரோலஜிக்கலாக டெக்னிக்கல் நேமே கிடையாது. அது வந்து பஞ்சாங்கத்தில் வந்து புரியும். அவங்க ஹீட் வேவ் வந்து இந்த வாட்டி கிளைமேட் சேஞ்சினால மார்ச்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏப்ரலில் தான் வந்து பீக். ஆனால் இப்போ நமக்கு அக்னி நட்சத்திரம்னு சொல்லிக்குவோம். இன்னமும் அது வந்து நிறையா ரெகுலராகவே கண்டினியூஸ் ஆகுது. நம்ம சம்மந்தப்பட்ட அந்த எடிட்டத்தை நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதிகம்பா தான் புரியும் அவங்களுக்கு. நான் இல்லை இது ஹீட் ஸ்டோக் என்னமோ சொல்லிட்டு இருக்கேன், லானிவல்னு சொல்லிட்டு இருக்கேன், முடியாது அட்லீஸ்ட் என்ன வச்சா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த வருஷம் அந்த லானினா எழுதினவங்கள அது மாறிடுச்சு, அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் இவங்க அந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அது சொல்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி இது நிறையா மாற்றத்திற்குள்ளாகணும். இது வந்து அவங்க சொன்ன மாதிரி இதுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்டை க்ரியேட் பண்ணணும். இப்போது நிறைய எடுத்துக்காட்டாக வந்து இப்போது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்லாம் வரும்போது நம்மளோட நிறையா தமிழில் இந்த மாதிரி அறிவியல் பலகை மாதிரி அவங்க மேற்கொண்ட அந்த விழிப்புணர்வுனால முந்திலாம் சாப்பிடாமல் இருப்பாங்க, அல்லது அதுக்கு ஒரு கட்டுக்கதை சொல்லுவாங்க, பாம்பு முழுங்கிருச்சும்பாங்க, கர்ப்பிணி வெளியே வரக்கூடாதும்பாங்க, வயசுக்கு வந்த பெண்ணு வெளில வரக்கூடாது, உலக்கையை போட்டு உட்கார வைக்கணும், இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம எதுக்களவு வந்து விழிப்புணர்வு கொடுக்குறோமோ அந்த அளவு தான். இதில் எது டெக்னிக்கலான வேர்டு, எது டெக்னிக்கல் இல்லாத விஷயம்னு புலப்படணும். இன்னமுமே நிறைய பேர் வந்து அக்னி நட்சத்திரங்கிறது ஒரு டெக்னிக்கல் வேர்டு அப்படின்னு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் சொன்ன இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதை நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக அதை எது அறிவியல், எது அறிவியலுக்கு புறம்பானது அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப அவசியம். என்னுடைய மாணவர் ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். சார், ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்க, அணுவை தொகை. என் பேர் ரவிக்குமார், நான் ஒரு கல்லூரியில் இயற்பியல் விரிவுரையாளராக இருக்கேன். அப்போ வந்து அவர் என்ன சொன்னார், சார் அணுவை தொலைத்து 7 கடலை புகிட்டு குறுகத்தரித்த குரல் அப்படின்னு கேட்டார். நான் படித்தவங்க நானும் படிச்சிருக்கேன்ப்பா, இது என்ன விஷயம், என்ன சொல்ல வரேன்னு கேட்டேன். இல்லை சார், இப்போ நீங்கள் அணு கோட்பாடை சொல்கிறீங்க இல்லையா, இந்த கோட்பாடை வந்து நம்மளுடைய அந்த காலகட்டத்திலே நம்மகிட்ட இருக்குது. அது இல்லாமல் அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணோம், அணுவை உடைச்சிட்டோன்றது தான் இந்த இதில் சொல்கிறாங்க
அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு தான் அணுவை உடைச்சிருக்கோம் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதுக்கும் இங்கே இருக்கிற கருத்துக்கும் அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குன்னு அப்படி என்ன கேள்வி கேட்குறாரு. ரொம்ப ஷாக்கிங்காக எனக்கு இருந்தது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பையன் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் அணுவை அப்படின்ற கான்செப்டை எடுத்திருக்கா. பட் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நம்ம ஆட்டம்ன்ற வார்த்தைக்கு அணுன்ற வார்த்தையை நம்ம வந்து சமமான வார்த்தையாக கொடுத்துட்டோம். ஆனால் நம்ம அதுக்கான எந்த இடத்துலையுமே விளக்கம் கொடுக்கல. இப்போது கிரேக்கத்தில் ஆட்டம்ன்ற வார்த்தைக்கு வந்து மேலும் விளக்க முடியாத ஒன்றுன்னு சொல்கிறோம். ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய அணுன்ற வார்த்தைக்கு வந்து அந்த அர்த்தத்தில் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக ஆட்டம்ன்ற எடுத்து வைக்கும்போது அது பின்னாடி வந்து இந்த மாதிரியான மிஸ்கான்செப்ஷன் உருவாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உருவாகுது. ஸோ இது வந்து புதுசாக இனிமேல் நம்ம பேர் வைக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணுன்றத, அதாவது தமிழில் ஒரு வார்த்தை ஈக்குவலண்டான ஒரு வார்த்தை எடுக்கும்போது அந்த வார்த்தை என்ன கான்டெக்ஸ்டில் மக்கள்கிட்ட புழங்கிட்டு இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தேவைப்படும் போது மட்டும்தான் அதை வந்து ஆட்டம்னு வச்சுக்கணும். இல்லைனா அதை வந்து அணுன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அது ஆட்டம்ன்றே இருந்திருந்துன்னா இந்த மாதிரியான மிஸ்கான்செப்ஷன் வரவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாரதியாரில் இதுக்கு நிறைய முயற்சிகள் கூட இருக்காரு. பயாலஜி பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் முதல்ல தமிழில் அறிவியல் எழுதினவங்க வந்து மிருகவியல்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பௌதிகவியல், அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், ரசாயனவியல்னு எழுதியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அது உயிரியலாகவும் இயற்பியலாகவும் வேதியியலாகவும் பரிணாமம் எடுத்துருக்கு. அப்போது தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது சில இடங்களில் இந்த மாதிரி வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிற ஒரு சில வார்த்தைகள் எவால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை பற்றி ரொம்ப பிரச்சனையாக இல்லை. அது வந்து ஒரு மிஸ்கான்செப்ஷனுக்கு வகைக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஆட்டம்ன்ற வார்த்தைக்கு நம்ம அணுன்ற வார்த்தைக்கு ஆட்டம்ன்ற வார்த்தையை நம்ம கொண்டு வரும்போது அது வந்து சில பிரச்சனைகளை உருவாக்குது. இன்னொன்று வந்து அன்சர்டைன் பிரின்சிபல்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா, அதை வந்து தமிழில் எழுதுறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஐயப்பாட்டு கொள்கை, நிலையில்லா கோட்பாடு, நிச்சயமற்ற தத்துவம் இந்த மாதிரி எழுதும்போது வாசகருக்கு மத்தியில், அதாவது தமிழில் சயின்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க, டெக்ஸ்ட் புக்கில் அவங்க தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கு தமிழ்லேயே ஆல்ரெடி இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. பட் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது நம்ம இதை வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு சில வார்த்தைகளுக்கு ஆல்ரெடி வந்து தமிழில் ரொம்ப பரிச்சயமான வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தைகளை வச்சு அவங்க எழுதணும். அப்போது நம்ம வந்து ஒரு 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 கலைக்களஞ்சியம் மாதிரி, அதாவது இது வந்து டெக்ஸ்ட் புக் ஆஸ்பெக்டில் இல்லாமல் ஒரு கலைக்களஞ்சியம் மாதிரி இருந்ததுன்னா புதுசாக எழுதுறவங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்றதையும், ஏதாவது வந்து ஆட்டம்ன்ற வார்த்தைக்கு அணுன்னு நீங்கள் எழுதுறீங்கன்னா நாம் வந்து அதை வந்து விளக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தமிழில் இந்த மாதிரி ஒரு அணுன்ற வார்த்தை வந்து இந்த அர்த்தத்தில் இருந்தது, நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லும்போது தான் இது தேவையில்லாத மிஸ்கான்செப்ஷன் வரதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வெறும் நம்ம ஆட்டம் ஈக்குவல் அணுன்னு எழுதிட்டோம்னா இது வந்து இப்போ ஒரு சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி நிறைய குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு அனுபவத்தில் இருந்தது. ஒரு 2-3 அப்சர்வேஷன்ஸ் பாண்டியராஜன் இதில் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அவர் வந்து நிறைய கோர்சஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, காலேஜஸ்லாம் அப்படி இப்படின்னு சொன்னார். அது உண்மை, வருத்தப்படக்கூடிய விஷயம். அந்த உயர்கல்விக்கு தமிழ்நாட்டில் 52% போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்கள் படிக்கக்கூடிய அல்லது அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி இருந்தால் தான் அது பாசிபிள். ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங்லேயோ இல்லை பிஹெச்டிலேயோ போய் சேர்ந்துட்டா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 7 வருஷம் குறையாமல் யாரும் பிஹெச்டி முடிக்கிறதே கிடையாது. இது ஃபாரினில் 3 வருஷத்தில் முடிச்சிடுறாங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது இவங்க. ஆனால் இன்றைக்கி என்ஜினியரிங்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க பிஇயில் ஃபெயிலு, +2ல் ஃபெயிலு, ஆனால் இன்றைக்கி 60,000 70,000 வாங்கிட்டு இருக்கிறேன். அப்போ இதில் வந்து நம்ம வருத்தப்படுறது எதை வச்சு வருத்தப்படுறது எனக்கு புரியல. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பிட்டியபிள் சுச்சுவேஷன். 6 வருஷம் குறைஞ்சி 5 வருஷம் குறைஞ்சி 3 வருஷத்தில் பிஹெச்டி முடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் 3 வருஷத்தில் நான் பிஹெச்டி முடிச்சிட்டோம்னு பெருமையாக சொல்லிப்பார். ஆனால் இன்னை வரைக்கும் அவரோட ஸ்டூடெண்ட்டு 7 வருஷத்துக்கு குறையாமல் முடிச்சது கிடையாது. ஸோ இந்த சூழல் தான் இருக்குது. அப்போ எப்படி நம்ம உயர்கல்வித்துறைக்கோ இதுக்கோ வளர முடியும்? இது ஒரு அப்சர்வேஷன். ஸோ இதை வந்து மாற்றம் கொண்டு வரணும், அரசாங்கம் தான் மாற்றம் கொண்டு வரணும், மற்ற கல்வித்துறையாளர்கள் மாற்றம் கொண்டு வரணும். ஒரு அப்சர்வேஷன். அப்போ தான் அவங்க அடுத்த வேலைக்கு போக முடியும், அது செட்டில் ஆகணும். ஃபேமிலியில் வீட்டில் போட பிரச்சனை அதுதான், செட்டில் ஆக முடியலங்கிறது தான் ஒரு ஆணோ பெண்ணோ இருக்குது, அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. 2வது அப்சர்வேஷன், அந்த மொழியாக்கமோ இல்லாட்டி ஒரு புத்தகமோ எழுதுகிறப்ப ஒரு கணினி புத்தகம் ஃபோட்டோஷாப் எடுத்துக்கலான்னு வச்சுங்க. அந்த புத்தகம் வந்து ரொம்ப பாப்புலரான புத்தகம்.
செல்ஃப் லேர்னிங்காக எழுதப்பட்ட புத்தகம். ஃபோட்டோஷாப்பை லோட் செய்யவும், ஃபோட்டோஷாப்பை திறக்கவும், மெனுவை ஓப்பன் பண்ணவும், ஓப்பன் என்று இருக்கிறது அதை திறக்கவும், முதல் பேஜை கிளிக் பண்ணவும். இப்படி தான் அந்த புக்கு முழுசும் போகுது. இன்றைக்கி அந்த புக்கு ரொம்ப ரொம்ப பாப்புலர். இது மாதிரி நிறைய எல்லா லாங்குவேஜுக்கும் இருக்குது, எல்லா அப்ளிகேஷன்ஸுக்கும் அந்த புக்கு இருக்குது. ஸோ இதை தமிழ்னு எடுத்துக்கிறதா இல்லை இங்கிலீஷ்னு எடுத்துக்கிறதா இல்லை ஒரு கணினி புத்தகம்னு எடுத்துக்கிறதா எனக்கு புரியல. அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டேன், சார் மார்க்கெட்டிங் சார் எனக்கு இது விற்கிது அப்படின்றாங்க. இப்போ நான் இதில் தமிழ் எப்படி நம்ம வளர்க்க போகிறோங்கிறது தெரியல. அப்புறம் எழுதக்கூடிய நானும் எழுதிட்டு அப்போ போய் எழுதிட்டு இருப்பேன். ஒரு 25 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக துளிர்லேருந்து அந்த காலத்துலேருந்து எழுதிட்டு இருக்கேன். நிறைய சமயத்தில் வந்து சில சவால்கள் இருக்குது. அந்த மொழியாக்கமே அது எழுத்து புதுசு கண்டுபிடிக்கிறது. இப்போ சிறுநீரகம்னு யாரை சொன்னாங்க, குண்டிக்காயின்னு அதில் தமிழ் வார்த்தை உண்டு. இந்த வார்த்தை யாருக்கு தெரியும்? நம்மளுடைய மருத்துவ புத்தகங்களில் உள்ள வார்த்தை வந்து குண்டிக்காய், சிறுநீரகத்திற்கு. இப்போ அந்த சேஞ்சஸ் ரவிக்குமார் சார் சொன்னப்போ இந்த சேஞ்சஸ் வந்த மாதிரி பௌதிகம் வந்து இயற்கையாக மாறின மாதிரி குண்டிக்காய் வந்து சிறுநீரமாச்சு. அது கொஞ்சம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குங்கிறனால ஒரு படம் கூட வந்தது, பேரை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல். அணுவும் அதே தான் பிரச்சனை. அடுத்த ஒரு அப்சர்வேஷன் என்ன, எழுதக்கூடிய இந்த எழுத்தாளர்கள் நிறைய பேர் இதில் பார்த்துருக்கேன், அவங்க வந்து சப்ஜெக்ட் தெரியல. ஏன் இன்றைக்கி மொழியாக்கம் பண்ணக்கூடிய தமிழ் மொழியை தமிழில் புதிய வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இயங்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் தமிழ் படித்த ஆள் அவங்க தான் இருக்கிறாங்க, சயின்ஸ் படித்த ஆள் உள்ளர போகிறதில்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு புரிஞ்சதுக்கான வார்த்தைகளை தான் போடுறாங்க. சயின்ஸும் படிச்சிருக்கணும், தமிழும் படிச்சிருக்கணும், அவன் தான் வார்த்தையை உருவாக்க முடியும். ஆனால் அதை பண்ணுறது இல்லை. தமிழ் தெரிஞ்சால் மட்டும் நான் எழுதிடுவேன் அப்படின்றாங்க. அது வந்து இல்லை. இன்னொன்று, தமிழ் மட்டும் பத்தாது, சப்ஜெக்டும் தெரியணும். ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறாரு, குருவிகளெல்லாம் கூவின அப்படின்னு. குயில் தான் கூவும், குருவிகளை கீச்சிடும். இது தெரியாமல் எழுதுறாங்க. இது எப்படி எழுதுறாங்கன்னு எனக்கு புரியல. கவிதை எழுதியிருப்பார் ஒருவேளை. இப்படி இதை வந்து குழந்தைங்க கூட இந்த குழந்தை நாளைக்கு ஏற்கனவே நம்ம குழந்தைங்கள்லாம் மாறி போயிட்டாங்க. இன்றைக்கி குருவி கூவிச்சுன்னு எழுதுதான் இந்த பிள்ளை நாளைக்கு எங்கள் மிஸ் அப்படி தான் சொன்னாங்கன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு இதோட முடிச்சுட்டு, அந்த டிரான்ஸ்லேஷனில் ஒரு பிரச்சனை. எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் அமெரிக்கா போயிட்டு வந்தார், கட்டுரை எழுதினார். அவர் அங்கே ஒரு ட்ராவல்ஸில் போயிட்டு வந்திருக்காரு, கேபிஎன் ட்ராவல்ஸ் மாதிரி ஒரு ட்ராவல்ஸு, கிரே ஹவுண்டு ட்ராவல்ஸ்னு ஒன்று இருக்குது தெரியுமா? சரி, அந்த ட்ராவல்ஸில் போயிட்டு வந்தார். ஆனால் இங்கே வந்து கட்டுரை எழுதும்பொழுது அவன் வேட்டை நாயில் பயணம் செய்தான் அப்படின்னு எழுதுறாரு. ஏன்னா அது கிரே ஹவுண்ட் எடுத்து டிக்ஷனரியில் பார்த்து வேட்டை நாயின்னு இருக்குது. உடனே அதை எப்போ எடுத்து போட்டு வேட்டை நாயில் பயணம் செய்தான்னு எழுதியிருக்கிறாரு. இது அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்குன்னு. அப்படியா, எனக்கு இதற்கு தெரியாது. ஆனால் அந்த அமெரிக்கா போயிருக்காரு, கிரே ஹவுண்டில் ட்ராவல் பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி சவால்கள் நம்மள்கிட்ட இருக்குது. சப்ஜெக்ட் தெரியணும், மொழி தெரியணும், இது தெரிஞ்சால் தான் எழுதணும். அப்புறம் எழுதுறதுக்கான ஆர்வம் இருக்கணும். நன்றி. ரவிக்குமார் சார், நம்ம வந்து என்ன மிஸ் பண்ணிட்டோம், இல்லை நம்ம என்ன நிறைய கற்றுக் கொடுக்குறோம் குழந்தைகள்னா, எட்டிமாலஜி. ஆட்டம்னு சொன்னோம்லே அப்போ அங்கே எட்டிமாலஜி இங்கிலீஷில் படித்தோம்ல, அது தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில் போனால் மணியும் நானும் ஆல்மோஸ்ட் டெய்லி இதே வேலை. ஐஎம்எஸ்சி மணி எங்கே இருக்காருன்னு தெரியல, இந்த டிரான்ஸ்லேஷன் விக்யான் பிரதிபா பண்ணுறதுக்கு டெய்லி எட்டிமாலஜி தொடாமல் டிக்ஷனரியை மட்டும் தொட்டோ இல்லாட்டி வெறுமை டிரான்ஸ்லேட்டரை தொட்டோ வேலையே ஆகாது. எட்டிமாலஜி பண்ணினோன்னா அது ஓரளவு தீர்வு வருமோன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் டாபிக். பட் இந்த காலத்தில் வந்து கவன சிதைவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சில நிமிடங்கள்லேயே வந்து கவனம் சிதைவுது. அதனால வந்து ஸ்மால் ஆர்டிகல்ஸ், குறுகிய ஆர்டிகல்ஸ், 500 லைன்ஸ், இல்லை ரீல்ஸ், இல்லை வீடியோ கேம்ஸ். கேமிஃபிகேஷன் இஸ் அ பிக் திங். லைக் ஹையர் எஜுகேஷனில் கூட வந்து எப்படி கேமிஃபிகேஷன் இஸ் பெட்டர்னு இது பண்ணுறாங்க. இவங்க யூஸ் பண்ண ஒரே ஒரு உபமை ஃபுட் வீடியோஸ் பற்றி. ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரூட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா ஐஸ்கிரீமில் வச்சு கொடுத்தா அது இன்ட்ரடியூஸ் ஆகும் அந்த டேஸ்ட்டுக்கு. பட் தட் இஸ் நாட் த கரெக்ட் வே. அது சரியான முறையே இல்லை. அது நல்லா கடிச்சு மென்று முழுகணுங்கிறது நம்ம தான் சொல்லி கொடுக்கணும்.
கவன சிதைவுக்காக வந்து ஒரு கியூரியாசிட்டி எழுப்புறதுக்காக வேணால் இந்த ஆர்டிகல்ஸு இந்த கேமிஃபிகேஷன் எல்லாம் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி வந்து பீப்புள் ஆர் நாட் கெட்டிங் அட்ராக்டட். பட் அதுவே வந்து எண்ட் கோலாக இருக்கக்கூடாது. ஐ திங்க் வி ரியலி ஹாவ் டு கோ பேக் அண்ட் டெவலப் அ டேஸ்ட் ஃபார் ஸ்லோ டைஜஷன். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இது ஜஸ்ட் பிகினிங். இன்னும் மேற்கொண்டு நீங்கள் படிக்கணும்னா தீஸ் ஆர் த ரெஃபரன்ஸ் ஆர்டிகல்ஸ். இது நாங்கள் சொல்லியிருக்கிறத வந்து வெறும் ஏன்னா அந்த த ட்ரேட் ஆஃப் பிட்வீன் கம்யூனிகேட்டிங் சிம்பிளி அண்ட் ரிகர், எது வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஒரு பொதுமக்கள் கிட்ட எடுத்துன்னு போக முடியும். சுபஸ்ரீ சொன்ன மாதிரி பொதுமக்களுங்கிறதுக்கு இயற்பியலில் இருக்கிற எனக்கு வந்து கணிதமே வந்து நான் பொதுமக்கள் தாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இது எல்லாமே இல்லை. இது ரொம்ப வந்து எல்லா டெக்கரேஷன்ஸையும் எடுத்துகிட்டு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி நீங்கள் கற்றுக்கணும் இன்னும் நிறைய இருக்குது. டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் கீழே நிறைய இருக்குதுன்னு நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when it comes to science communication. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு கேள்வியாக வைக்கிறேன். அதாவது ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி அறிவியல் பாடப்பிரிவில் சப்ஜெக்ட் அந்த குரூப் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது. மொப்பா பேசின விஷயத்துலேருந்து ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து ஒரு சில கல்லூரியிலேருந்து கூப்பிட்டு, சார் நீங்கள் சயின்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறீங்க, மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஏதாவது ஆள் சேர்த்து விட முடியுமான்னு கேட்டாங்க. இது ஒரு நேரடியாக நடந்த சம்பவம். ஸோ அதுக்கு வந்து இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் மீடியா, டிவி. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி லைப்ரரியில் போய் பழைய புத்தகங்கள் எடுத்து படித்தோம். அதுக்கப்புறம் டிவி வந்ததுக்கப்புறம் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்லேருந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கிட்டேயும் மொபைல் ஃபோன் போயிடுச்சு. ஒரு அறிவியல் விழிப்புணர்வு வர்றதுக்கு முன்னாடியே இந்த தகவல் ட்ரெண்ட் ஆயிருந்த ட்ரெண்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு விஷயத்தை போட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறதுக்குள்ளே எத்தனையோ 1000 மில்லியன் வியூஸ் வந்து போயிடுது. ஸோ அது சரியாக தவறான்னு நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே தகவல் வந்து மில்லியன் நம்பர்ஸை போய் ரீச் ஆயிடுது. அப்போ எல்லோரும் அந்த இதில் ஒருத்தர் போட்டோன்னே இதுதான் உண்மைங்கிறத நம்புற ஒரு சூழல் இருக்குது. இதை மாற்றுறதுக்கு இந்த தற்கால அறிவியலில் இதில் இந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக அங்கே வைக்க. தேங்க்யூ. ஓகே, அதுக்கு நம்ம இந்த செஷனுடைய ஒரு பாட்டு மேபி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் 2 பாயிண்ட்ஸ் ஆன் இந்த ஒன்று இந்த டெக்னிக்கல் டேர்ம். அதில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன பாட்டை வந்து ஐ தாட் ஐ வில் ஷேர். அதான் கரெக்டுன்னு சொல்ல வரல, வி கேன் டிஸ்கஸ். ஜஸ்ட் நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், அதுலேருந்து பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேசர் வந்து ஒரு பெயர்ச்சொல். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு தமிழ் வார்த்தையை வலிந்து கண்டுபிடிச்சி பயன்படுத்துறதை விட லேசர்னு பயன்படுத்துறது எனக்கு கொஞ்சம் எளிதாக தெரியும். பட் அதே சமயம் இப்போது கம்ப்யூட்டர், அதுவும் ஒரு பெயர்ச்சொல் தானே நம்ம சொல்லலாம். ஆனால் அறிவியலில் பல சமயங்கள் என்ன ஆகுதுன்னா, அந்த பெயர்ச்சொல் வந்து பல வடிவங்களில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டரைசேஷன் வரும்போது அங்கே அது பெயர்ச்சொல் இல்லை, ரைட்? ஸோ இப்போ வந்து சில வேர்ட்ஸ் வந்து அந்த மாதிரியான மாற்றத்துக்கு வருது. அங்கே வந்து அது வந்து ஒரு செயலை சொல்லுது, ஒரு செயல்பாட்டை சொல்லுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை யோசிக்கும் போது என்ன மாதிரிலாம் யூஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த கம்ப்யூட்டரைசேஷன் மாதிரியான யூஸ் இருக்குதுன்னு சொன்னால் ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் அ தமிழ் வேர்ட். இல்லைனா நேமாகவே வச்சுக்கலாம். அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஜென்ரல் பிரின்சிபல். அது சரியாக தப்பாக நம்ம விவாதிக்கலாம். தட்ஸ் ஒன் பார்ட். ரெண்டாவது வந்து ஜஸ்ட் ரீசெண்டாக ஃபியூ டேஸில் வந்து ஒரு மேத்ஸ் ரிசர்ச் வந்து இஸ் மேக்கிங் வேவ்ஸ். I mean, at least in one small circle. இதே இன்ஸ்டிடியூட்னுடைய ஒரு பாஸ்ட் PhD ஸ்டூடெண்ட் வினோத சந்திரன் அப்படிங்கிற வந்து he has found algorithm for counting numbers. ஓகே, ஸோ நிறைய இடங்களில் இட்ஸ் பீங் டிஸ்கஸ். இந்த செய்தி தமிழில் எப்போ வரும்? வெறும் செய்தி வினோத சந்திரன் என்பவர் கண்டுபிடித்திருக்கிறார், அவர் மிக பிரபலமாக இருக்கிறார்னு வருது வந்து வந்துடலாம். ஆனால் என்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயம் இப்போ வந்து அவர் தான் இப்போ டாப்பு. இங்கிலீஷ்லேயே வரல, டிவி வரல, இல்லையோ தமிழில் எப்போ வரும்? ஸோ லாங் ஃபார்ம் ஆர்டிக்கல் வந்து இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. இந்த 300 வேர்ட்ஸில் 500 வேர்ட்ஸில் அது வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து ஒன்று.
முன்னாடி வந்து பீர் வந்து ஒரு வெப் இது நடத்தியிருந்தார். அதில் வந்து வாஸ் என்கரேஜிங் இந்த மாதிரி ஒரு லாங் ஃபார்மில் வந்து டெப்த்தாக ஒரு நியூ விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு ஸ்கோப் வந்து நிச்சயமாக இன்றைக்கி அவசியம்னு நினைக்கிறேன். நியூ டெவலப்மெண்ட்ஸை பற்றி ஒரு தமிழில் ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னா this is my 1-2 feeling then. தேங்க்யூ டிவிவி. பல அற்புதமான கருத்துக்கள் இன்றைக்கி பரிமாறப்பட்டன. அதிலிருந்து எனக்கு சில ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக் நியூஸ் பற்றி எப்படி டீல் பண்ணுறது, அப்புறம் வந்து மொழியாக்கம் செய்யும்போது வர பிரச்சனைகள், சவால்கள். எனக்கு என்ன தோணுதுனாக்கா, நம்ம ஒரு ஆன்லைனில் ஒரு வெப்சைட் மாதிரி வச்சு அதில் இப்போ ஒருத்தர் புது கலைச்சொல் ஒன்று உருவாக்கும் போது அதில் வந்து என்டர் பண்ணி அது எது வந்து பெஸ்ட்டுன்றது ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராசஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு இது செய்ய முடிஞ்சதுனாக்கா அது ஒரு நல்ல விஷயம்னு எனக்கு தோணுது. அதில் வந்து பெரும்பாலான சொற்கள் வந்து எனக்கு ஒத்துக்கொள்கிற மாதிரி தான் அந்த மொழியாக்கம் இருக்குது. இல்லை, இருந்தாலும் புது சொற்கள் உருவாக்கும் போது அப்டேட் ஆகிட்டே இருக்கு மேடம். இல்லை, அப்டேட் ஆகுறதுன்னா அது ஐம் சேயிங் ஒரு 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 ஸ்ட்ரோக்கில் அப்டேட் பண்ணுறதை காட்டிலும் நம்ம வந்து ஒரு wide acceptance is important. Wide acceptance and concepts வந்து போட்டிட்டு எந்த சொல் ரொம்ப வலிமையாக இருக்கோ அது வந்து அதில் வெல்ற மாதிரி நம்ம ஒரு ப்ராசஸ் நம்ம க்ரியேட் பண்ணோன்னா அது நல்லாயிருக்கும். சரி, எல்லோரும் இப்போ வைண்ட் அப் பண்ணிக்கலாம் இதோட. ரொம்ப நன்றி எல்லாரும் கேட்டதுக்கு. கேள்விகள், ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.